மைக்கை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எதுண்டாலும் நீங்க டவுட்ஸ்னா உடனே கிளியர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் கிளாஸ் எண்ட்லேயும் வந்து டவுட்ஸுக்கு ஒரு டைம் ஒன்று தருவேன். நீங்க அதுலேயும் வந்து உங்களோட டவுட்ஸ்ல வந்து கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் மைக்கும் ஆன் பண்ணி வைப்பேன். ஸோ ஃபைவர் மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அது சம்பந்தமா இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ல என்னட்ட கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, ஃப்ரீலான்சிங்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறேன். ஃப்ரீலான்சிங் அப்படின்ற நேம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டவங்க ஜெஸ் அப்படின்ட்டு வை அப்படின்னு டைப் பண்ணுங்க. இல்ல நோ அண்டா என்னன்றா டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஃப்ரீலான்சிங் அப்படின்ற வேர்ட் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸோ எல்லாரும் வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து தரலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ மோஸ்டா வந்து சேட்ல வந்து சென்ட் பண்ண எல்லாருமே வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்னா தெரியும் ஐடியா ஜஸ் அப்படின்னு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்னன்றதை நான் வந்து சிம்பிளாகவே சொல்லிட்டு போகிறோம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வடிவா. ஸோ ஃப்ரீலான்சிங்ன்றது வந்து ஜஸ்ட் வந்து நாங்கள் தியரட்டிக்கலாக பார்த்தோம்னா என்ன ஒரு இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு முறை தான் சொல்கிறோம் ஃப்ரீலான்சிங். இதில் வந்து என்ன ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்னிங் கொண்டு எடுப்பீங்க கிளைண்ட்ஸுக்கு. இது வந்து ஆன்லைன்ல ஒர்க் பண்றோம். நார்மலா நீங்க ஜொப்ன்ற ஒரு நேம சொல்றது என்ன, நீங்க பிசிக்கலா போயா சரி, இல்லாட்டிக்கு நீங்க என்ன ரிமோட்லேயும் வந்து ஒர்க் பண்றது தான் சொல்றோம் ஜொப் பண்ணு. ஃப்ரீலான்சிங்ன்றது நீங்க ஆன்லைன், அதாவது உங்களோட சைட்ல நீங்க பிசிக்கலா அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சைட்ல இருந்தோன்னு இன்னொரு சைட்ல நீங்க ஆன்லைனை யூஸ் பண்ணி ஒர்க் பண்றது தான் சொல்றோம் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு. ஸோ இதுல அடுத்து அது அந்த ஃப்ரீலான்சிங்ன்றது நீங்க லோக்கலாகவும் பண்ணலாம், இன்டர்நேஷனல் லெவல்லையும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்தியனா இருந்தீங்கன்னா இந்தியா அந்த கண்ட்ரிக்குள்ளேயே நீங்க ஃப்ரீலான்சிங் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே ஸ்ரீலங்கா இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸ் அப்படியே ஏரிய கண்ட்ரிக்குள்ளேயே வந்து நீங்க ஒர்க் பண்ற சொல்லலாம். ஸோ இதை சொல்றது லோக்கலி அப்படின்னு. இன்டர்நேஷனலின்னா நீங்க வந்து கனடா, யூஎஸ்ஏ, ஜெர்மன், ஸோ யூரோப் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, ஸோ இந்த மாதிரி வேர்ல்டில் இருக்கிற வேற வேற கண்ட்ரிஸ்ல இருக்கிற பீப்புள்ஸோட வந்து நீங்க ஒர்க் பண்றது தான் சொல்றது இன்டர்நேஷனல் சொல்றான். ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்றா என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்றது வந்து சிம்பிளா பார்த்தோம்டா நாங்க என்ன சொல்றேன், இப்ப எங்களுக்கு எப்பயுமே நாங்க பிசினஸ் ஒன்றை ஓனா ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளவுத்துக்கு யங் ஏஜ்ல நாங்க ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவுத்துக்கு வந்து எங்களோட ஃபியூச்சர் வந்து நல்ல பில்டா பிரைட்டா இருக்கு. பிகாஸ் நாங்க வந்து எப்பயுமே இன்னொரு ஆளுக்குள்ள ஒர்க் பண்ணி ஒரு சேலரி வாங்குறதுக்கு விருப்பப்பட மாட்டோம். ஆனா எங்களுக்கு என்ன கட்டாயமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு, அதனாலதான் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு ஒர்க்குக்கு போய் அந்த தர்ற மந்த்லி சேலரியை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஃப்ரீலான்சிங்ல ஒர்க் பண்றவங்க என்ன எந்த ஒரு இதுவும் பார்ட் டைமாவோ ஜாயின் பண்ற ஆகலும் இருக்கு, ஃபுல் டைமா ஒர்க் பண்ற ஃப்ரீலான்சர்ஸும் இருக்கு. ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்றது வந்து ஃப்ரீலான்சிங் இந்த ஆன்லைன்ல வந்து ஒர்க் பண்ற ஒர்க்ல தான் சொல்றோம் ஃப்ரீலான்சிங் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தாண்ட சுய தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பிரச்சனை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்க ஒரு ஷாப்பை நீங்க ஓப்பன் பண்ண வரமாட்டா கட்டாயம் அந்த ஷாப்புக்கு வாங்குறதுக்கு ஒரு ட்ரெண்ட் காசு இருக்கும், அந்த அட்வான்ஸ் காசு வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு உள்ள நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்க போறீங்கன்னா, இப்போ ஒரு மொபைல் ஷாப் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அந்த மொபைல் ஷாப்புக்கான மந்த்லி மந்த்லி வாடகை காசு அது ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மொபைல் ஷாப்பை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த மொபைல் ஷாப்புக்குள்ள ஃபுல் டெக்கரேஷன், அடுத்த கேசியர் சைட்டு, டேபிள்ஸ், அந்த மாதிரி அசசரிஸ் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு பிறகு அதுக்குள்ள மொபைல்ஸுகள் அது சம்மந்த டீலிங் சைட்டுகளுக்குள்ள போகிறதுக்கு அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ டோட்டலாக எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினிஷ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஷாப்பை திறப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மொபைல் ஷாப்பை சொல்லியிருக்கேன். ஸோ இப்படித்தான் எல்லா ஷாப்புங்க கட்டாயம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாம்டா கட்டாயம் இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ல இருக்கு. ஸோ ஃப்ரீலான்சிங் சைட் வந்து நிறைய இருக்கு. இப்போ ஃப்ரீலான்சிங் மட்டும் இல்லை, ஃப்ரீலான்சிங்குள்ள எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ ஜொப் அப்படின்ற நேம்ல வந்து என்ன, நீங்க டீச்சிங் ஜாப் இருக்கு, லேபர் ஜாப் இருக்குது, அதே மாதிரி சும்மா ஆஃபீஸ் ஜாப் இருக்கு. ஸோ ஜொப்புக்குள்ளேயே ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்ன்றது ஒரு காமன் நேம். ஸோ அதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஃபைவர் இருக்குது, அப்பக் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்ப்போம்ன்றோம்னா, ஸோ இதுல வந்து நார்மலா இப்போ ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்றது ஒரு ஐடியா வந்து எடுத்திருப்பீங்க. இந்த ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்றதுக்குள்ள வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 கேட்டகரியா பிரியுது, செல்லர்ஸ், பையர்ஸ். நார்மலா ஒரு ஷாப்ண்டா அங்க விற்கிறவங்கள வந்து நாங்க சொல்றோம் செல்லர்ஸ். நாங்க போய் அதில் வாங்குற மாட்டோம், எங்களை நாங்க என்ன சொல்லுவோம் பையர்ஸ். ஒரு மார்க்கெட் எடுத்த மாட்டா மார்க்கெட்ல விற்கிறவங்கள செல்லர்ஸ்வாங்க, நான் வாங்குறவங்களை வந்து பையர்ஸ்வாங்க. ஸோ அதே டீம்ஸ் தான் இங்கேயும் ஃப்ரீலான்சர்ஸ்ல. பட் இங்க வந்து நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா கால் பண்ணுவோம். அப்படின்னா
இங்க பையஸை வந்து கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா நீங்க ஆஃபீஸ் வழியா இல்ல ப்ரொஜெக்டுகள் செய்யற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் என்ற நேம் வந்து சொல்லுவாங்க. ஸோ கிளைண்ட்ஸ்ன்றது எங்களுக்கு பேமெண்ட் ஒன்றை பண்றது, அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து செய்வாங்க. ஸோ அதைத்தான் சொல்றது கிளைண்ட்ஸ் பையஸ் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க ஏதோ ஒரு ஒர்க்குக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நீங்க டெவலப் பண்ணணும்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை நீங்க போய் கதைச்சு அவங்களுக்கு ஓகே இவ்வளோ பேமெண்ட் ஒன்று நான் பே பண்றேன், ஸோ நீங்க வந்து எனக்கு இந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி தாங்க அப்படின்னு நீங்க ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க யாருன்னா அவங்களோட கிளைண்ட்ஸ். அந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு கிரியேட் பண்ணி ப்ரொவைட் பண்றவர் அவருக்கு நேம் செல்லர். ஸோ இப்போ எல்லாருக்குமே கிளியரா இருக்கு. ஸோ அதை சிம்பிளா ஒரு தியரிட்டிக்கலா நாங்க பார்த்தோம்னா இண்டிவிஜுவலோ அல்லது பிசினஸோ வந்து ஒரு ஃப்ரீலான்சரை வந்து ஹையர் பண்ற ஆளை தான் சொல்றது பையர் அப்படின்ட்டு. ஒரு அவங்களோட ஒர்க்குக்காக இன்னொரு ஆளை வந்து வேலை தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து நாங்க பேமெண்ட் பண்ணி அந்த வேலையை செய்விக்கிறது சொல்ற பையர்ஸ். பேமெண்ட்டை வாங்கிட்டு அந்த வேலையை சேர்ந்து கொடுக்குறவங்க வந்து செல்லர்ஸ். சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்கள தான் சொல்றேன் செல்லர்ஸ் வந்து. ஓகே, இப்போ நான் சொல்லியிருந்தேன்னா ஜொப் ஃப்ரீலான்சிங் ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட கொமன் நேம் தான். ஜொப் பண்றது நாங்க நார்மலா பிசிக்கலா போய் செய்யறது, ஆஃபீஸ் ஒர்க்கா இருக்கட்டும், டீச்சிங் ஒர்க் அல்லது லேபர் ஒர்க்கோ அல்லது நீங்க வந்து மார்க்கெட்ல ஒர்க் பண்றதோ, ஸோ எதுவும் இருந்தாலும் அது ஜொப்புக்குள்ள வர்ற மாதிரி ஃப்ரீலான்சிங் அப்படின்றக்குள்ள சில பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆன்லைன்ல தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஆன்லைன்ல ஒர்க் பண்றதுக்கான சில பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் தான் நாங்க இதுல வந்து மென்ஷன் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பர், ஃப்ரீலான்சர், பீப்புள் பெர் அவர், ஃப்ளெக்ஸ் ஜாப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்ல வந்து நிறைய, இது மட்டும் இல்லை இன்னும் எக்கச்சக்கமான வந்து ஃப்ரீலான்சிங்ல வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்கள் இருக்கு. பட் ஃபைவர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்மா வந்து இங்க இருக்குது. ஸோ ஃபைவர் ஏன்னு வந்து நாங்கள் ஃப்ரீலான்சிங் இவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்குது, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நாங்கள் வந்து ஃபைவரை சூஸ் பண்றோம் அப்படின்றது முக்கியம். முதலாவது விஷயம், உங்களை எல்லாருக்குமே அந்த கேள்வி வந்துருக்கு. ரெண்டாவது, ஏன் நாங்கள் ஒரே டைம்ல மற்ற எல்லாம் ஒர்க் பண்ணலாது, அப்படி ஒர்க் பண்ணா ஏர்னிங் வருமா? ஸோ இது ரெண்டாவது கொஸ்டின்ஸ் வரும். ஸோ மூன்றாவது கொஸ்டின்ஸ் வந்திருக்கும் எல்லாருக்குமே, இது எல்லாராலையும் பாசிபிளா, எல்லாரும் வந்து கட்டாயம் ஏர்ன் பண்ணலாமா, இதுக்கு இப்படியும் ஒரு நாலேஜ் ஒன்று தேவைப்படுமே. ஸோ கட்டாயம் அந்த இது எல்லாம் நீங்க வந்து ஸ்கில்ஸோ நாலேஜ் ஐடி நாலேஜ் ஏதோ ஒன்று தேவைப்படும். அடுத்த மூன்றாவது முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே வந்திருக்கலாம், என்ன இதுக்கு நாங்க பேமெண்ட் பண்ணி ட்ரேடிங் மாதிரி, இப்போ ட்ரேடிங் எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ட்ரேடிங் என்ன, நீங்க கட்டாயம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து செட் பாக்ஸில் செட் ஒன்றை பண்ணுங்க. நான் வந்து செட் பாக்ஸை பார்த்துட்டு தான் இருக்கு. ஓகே, எல்லாருக்குமே செட் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சேட்டிங்கில் மெசேஜ் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த டைமில் நீங்கள் செட் பாக்ஸில் எதுவும் டவுட்ஸ்னா கேட்டுக்கொள்ளலாம். ஓகே பிரதர். ஓகே ஓகே, ஃபைவர் அப்படின்றதுல வந்து இந்த இதுதான் ஃபைவர் லோகோ. ஸோ ஃபைவர் எஃப்பும் ஐயும் சேர்ந்த மாதிரி இருக்கும். கிரீன் கலர்ல ஒரு ஒயிட் கலர்ல ஃபைவ் அப்படின்ற லெட்டர் இருக்கு. ஸோ இதுதான் ஃபைவர் ஐக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி சம்மந்தமா நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ஏன் ஃபைவரை நாங்கள் சூஸ் பண்றோம், ஃபைவர் ஏன் ஃபேமஸா இருக்குது? ஸோ ஃபர்ஸ்டா நான் எல்லார்ட்டையும் கொண்டு கேட்குறேன், மிச்சம் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஃபைவர் என்ற நேம் வந்து நீங்க கேட்டிருக்கிறீங்களா? ஸோ கேட்டிருந்தா வை அப்படின்னு டைப் பண்ணுங்க ஜஸ்ட். இல்ல அப்படின்னா நோ அப்படின்னு சென்ட் பண்ணுங்க. ஓகே, மோஸ்டா வந்து எல்லாருமே ஃபைவர் அப்படின்றது வந்து கேட்டிருக்கிறீங்க. ஸோ ஃபைவர்ல வந்து மணியை மேக் பண்றது எவ்வளவுத்துக்கு இம்பார்ட்டன்ட், என்னென்ன வழியில மேக் பண்றாங்க, நிறைய பேர் ஏர்ன் பண்ணிருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது நிறைய சக்சஸ் ஆன பீப்புளை வந்து நீங்க ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ஃபைவர்ன்றது வந்து அவ்வளோத்துக்கு ஃபேமஸ். ஏன் அது ஃபேமஸ், மற்றதை விட ஏன் நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எல்லாம் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏர்ன் பண்ணுறது பாசிபிளா, இப்பயும் ஏர்ன் பண்ணுறாங்களா, அதே மாதிரி நாங்கள் இதில் லைஃபாகவே காட்ட போகிறோம். ஓகே, ஃபைவர்ண்டா என்ன? ஸோ ஜஸ்ட் இது ஒரு ஃப்ரீலான்சிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் ஃபைவர். ஸோ இது வந்து இதில் டிமாண்ட் வந்து எப்பயுமே குறையாது. என்னதான் வர வர புது புது பிளாட்ஃபார்ம் வந்தாலும் இந்த ஃபைவர் டிமாண்ட் எப்பயுமே குறையாது. நீங்க அடுத்த வந்து இந்த ஃபைவர் எவ்வளோத்துக்கு பெனிஃபிட்ஸா நீங்க யூஸ் பண்ண பழகிட்டீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்க என்ன செய்யலாம்னா ஏர்னிங் கொண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்மட சூப்பர் ஸ்டார் மாதிரி வயசானாலும் அவற்றை மூவிஸுக்கு வந்து என்ன எப்பயுமே டிமாண்ட் இருக்கிற மாதிரி இந்த ஃபைவருக்கும் அந்த அளவுக்கு டிமாண்ட் வந்து இருக்குது.
ஓகே. எப்பயுமே நாங்க ஒன்றை ஸ்டார்ட் பண்ணும் முதல் அதுல ஃபுல்லா ஹிஸ்டரியை பார்ப்போம். எல்லாருமே சொல்லுவாங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சி வடிவா செஞ்சு நீ ஒரு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு உனக்கு ஓகேண்டா அந்த மாதிரி தான். ஃபைவர் அப்படின்னா நீங்க ஓகே ஃபைவர் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், சரி இது எப்படி ஸ்டார்ட் பண்றேன், இதுல எப்படி ஏர்ன் பண்றேன் அப்படித்தான் யோசிப்பாங்க ஒழிய இது என்னது, இது உண்மையிலேயே பிளாட்ஃபார்மா அல்லது ஸ்கேமா இல்லாட்டிக்கு இது சும்மா இது எவ்வளவு காலமா இருக்கு. ஸோ கட்டாயம் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் எங்களை வந்து பில் பண்ணி நாங்கள் ஒரு எங்கட சைட்ல ஒரு ஏர்னிங் கொண்டு எடுக்கிற மாதிரி இது ஃபைவர் மட்டும் இல்லை, எதா இருந்தாலும் நீங்க அதுல ஹிஸ்டரியை கொஞ்சம் பாருங்க. நிறைய ஸ்கேம்கள் வந்து வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னால வந்து ஸ்ரீலங்கால இந்த சோலார் பேனல் ஸ்கேம் ஒன்று நடந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்கேம் வந்திருந்தது. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணினா அவங்கள மூலமா இன்னும் கீழே அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படி ஜாயின் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு அவங்க எல்லா மணியும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ மாட்டினதை அவங்கள நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி ஸோ அதுக்கு ஏன் ஸ்கேம்ல மாட்டுறாங்க, முதல் விஷயம் எந்த ஒரு ஹிஸ்டரி அதில் பேசிக் என்னது அண்டு ஒன்றுமே யோசிக்காம ஜஸ்ட் நீங்க வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வந்து விஷயம் எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி நீங்க ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்ற எந்த ஒரு சைட்டுக்குள்ள போனாலும் கட்டாயம் அதுல ஹிஸ்டரியை பாருங்க. ஹிஸ்டரி பார்க்காம நீங்க என்ன செய்யாதீங்க, இதுக்குள்ள ஜாயின் பண்ணி போகவே வேணாம். ஏண்டா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஒரு காலத்துல அதாவது பிரிட்டிஷ் டைம்ல வந்து $1 என்றது வந்து இந்தியாவில வந்து 100 இந்தியன் ருப்பிக்கு 100 அப்படின்ற மாதிரி போன காலமும் இருக்குது. ஸ்ரீலங்கன் ருப்பிக்கு 50 அப்படின்ற போன காலமும் இருக்கு. அதாவது $1 பெருமதி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு $1 வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவுக்கு $300. அதே இந்தியாவுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு $80 இந்தியன் ருப்பியில. ஸோ அந்த லெவலுக்கு என்ன டொலர்ஸ்ல பெருமானம் மாறுது. ஏனென்றா இப்ப டொலர்ஸ் தான் என்ன இன்டர்நேஷனல் கரன்சி. டொலர்ஸை வச்சு தான் மற்ற நாட்டு கரன்சி எல்லாமே வந்து பேஸ் பண்ணி இருக்குது. எப்பயுமே நாங்க ஃபாரின்ல இருந்து ஒன்று வாங்குறதுக்கு டேக்ஸ் எல்லாம் கூடுறதுக்கு காரணம் எல்லாமே வந்து என்ன இந்த டொலர்ஸ்ல வந்து அவங்களோட மெயின் கரன்சி இருக்கிறதால தான். ஸோ இந்த ஃபைவர் ஹிஸ்டரி எப்படி இருக்கு, ஏன் நாங்கள் அதை பார்ப்போம்டா இப்போ உங்களுக்கு வந்து நீங்க படிக்க போறது இந்த ஃபைவர்ன்றது வந்து ட்ரஸ்டட் ஆனதா என்ற பாக்குறதுக்கு தான் இந்த ஹிஸ்டரியை நான் வந்து இதுல சொல்லிட்டு போறேன். ஸோ ஃபைவர் அப்படின்றது 2010 இருந்து ரன் ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற என்ன 2025 15 வருஷமா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம நல்ல குட் கஸ்டமர் சப்போர்ட்டோட வந்து என்ன ஃபைவர் ரன் ஆயிட்டு இருக்குது. ஸோ இதுல வந்து மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் கிட்டத்தட்ட 2 மில்லியன் சர்வீஸ் வந்து இங்கே அவைலபிளா இருக்குது. ஸோ 2 மில்லியன் அப்படின்றக்குள்ள மல்டி நேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் என்றது வந்து முக்கியமான வேர்ட். அது ஏன்னு சொல்றேன் கொஞ்சம் லேட்டா நான் அப்புறம் சொல்லுவேன். ஸோ அதை நோட் பண்ணி வைங்க. ஃப்ரீலான்சிங்ல சர்வீஸ் என்னென்ன எத்தனை விதமான சர்வீஸ் இருக்குன்னா 2 மில்லியன் சர்வீஸ் கிட்ட இருக்குது. ஸோ 2 மில்லியன் அப்படின்றக்குள்ள எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நீங்க நம்பவே மாட்டீங்க எவ்வளவு சர்வீஸ் இருக்கா, அவ்வளவு உண்மையிலே இது உண்மைதானா அப்படின்னா நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன், லைவ்ல ஷோ பண்ணேன். இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்லைட்ல வந்து நான் ஷோ பண்ணுவேன். ஓகே. அடுத்து வந்து ஃபைவர் வந்து எப்படி என்றால் ஒரு வெப்சைட் தான். ஸோ ஃபைவர்ன்றது ஒரு ஆளோ அல்லது ஒரு டிவைஸோ அப்படி இல்லை. ஃபைவர் நேம் தான் பார்க்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். சில பேர் ஃபீவர் அண்டுவாங்க, சில பேர் ஃபைவர் அண்டுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபைவர் அப்படின்றது ஒரு வெப்சைட். ஃபேஸ்புக்ன்றதும் என்ன ஒரு வெப்சைட் தான். ஃபேஸ்புக்கை வந்து நாங்கள் ஆப்பை யூஸ் பண்ணக்குள்ள மட்டும் எங்களுக்கு அது ஆப்பா தெரியுது. ஆனால் உண்மையிலேயே அது ஆக்சுவலாக என்ன ஒரு வெப்சைட். ஸோ அதே மாதிரி தான் ஃபைவரும் ஒரு வெப்சைட். ஃபேஸ்புக்ன்றது எங்களோட என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்றது, இன்ஸ்டாகிராம்ன்றது அதே மாதிரி ஃபைவர் அப்படின்றது வந்து உங்களோட ஏர்னிங் சைட்டுக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி பிஸ்னஸ் வெப்சைட் இந்த மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப மெயின் விஷயம் என்னன்னா ஃபைவர்ல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதுதான் மெயினான விஷயம் ஃபைவருக்கு. ஸோ நீங்க வந்து ட்ரேடிங் அப்படின்ற எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா ட்ரேடிங் நீங்க பண்ண போறீங்கன்னா கட்டாயம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆன்லைன்ல செய்ய போல. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஆஃப்லைன்ல அதாவது பிசிக்கலா ஒரு ஷொப்பை திறக்க போறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ எங்களுடைய பிரச்சனை என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்றதுதான். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒன்று எங்களை நம்பி யாருமே காசு தரப்போறது இல்லை. ரெண்டாவது அவ்வளவு பெரிய காசு எங்கள்கிட்டையும் தனியா இருந்து அவ்வளவு பெரிய அமௌண்ட்டையும் வந்து நாங்க எடுக்கவும் இல்லாது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் சைட்ல வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ நாங்க ஒர்க் பண்ற ஒர்க் அதுக்கு டிமாண்டா இருக்கணும்டா நாங்க ஏர்ன் பண்ண போற மணி வந்து எங்கட நாட்டு கரன்சியா இருக்கக்கூடாது. ஏனென்றா நீங்க மந்த்லி வந்து ஏர்ன் பண்றது உங்களோட நாட்டு கரன்சியா இருந்தா உங்களோட செலவும் என்ன அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட வந்து மிச்சம் பேலன்ஸ் வந்து எந்த அவைலபிளும் இருக்க மாட்டுது. ஸோ ஃபைவர்ல வந்து ஒர்க் என்ன மாதிரின்றதை நாங்க இப்ப சொல்லுவோம்.
ஓகே. ஓகே. ஸோ இதுல வந்து எப்படி இருக்குமெண்டா, இப்போ ஃபைவர்ல வந்து மில்லியன்ஸ் கணக்கான ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. அப்ப நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றாங்க. அதுல மெயின் கேட்டகரி 500க்கு கிட்ட இருக்கு. அது சப் கேட்டகரியா பிரிஞ்சு தான் 2 மில்லியன் கிட்ட இருக்குது. இந்த ஃபைவர்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட் தான். நான் அது இப்போ நேரா டிரெக்டா போய் உங்களுக்கு லைவாவே ஷோ பண்ணுவேன். அதுல என்ன மாதிரி ஒர்க்குகள் இருக்கு, என்னென்ன மாதிரி ஏர்னிங் பண்றாங்கன்ட்டு. ஸோ நான் இப்போ சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க ஒரு மணியை மேக் பண்றீங்கன்னா, இந்தியன்ஸா இருந்தா இந்திய இந்தியா கரன்சில வந்து மணியை மேக் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜொப்புக்கு போய் இந்தியன் கரன்சிலேயே நீங்க சேலரி எடுப்பீங்க. ஸ்ரீலங்கனா இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் கரன்சிலேயே வந்து நீங்க ஜொப்புக்கு போய் ஒர்க் கொண்டு எடுப்பீங்க. ஸோ எடுத்த மணியை வந்து சேலரி வந்து என்ன, உங்களோட அங்கத்திய கண்ட்ரி செலவுக்கு அதே அங்க ஒரு உங்களோட வாட்டர் பில், கரண்ட், பவர் பில், அது அந்த மாதிரி செட்டப்ல என்ன செய்யணும்னா நார்மலா வந்து என்ன செய்யுது, ஃபுல்லாவே கிட்டத்தட்ட பேலன்ஸ்ல உங்களுக்கு சேலரியில வந்து அவ்வளவா இருக்காது. அதே நாங்க ஏர்ன் பண்ற மணி டபுளா வரணும்னா நாங்க ஏர்னிங் வந்து என்ன இருக்கணும், டொலர்ஸ்ல இருக்கணும். ஸோ மெயின் ஃபோக்கஸ் பண்றது டொலர்ஸ்ல எங்களோட இன்கம் இருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபைவர். ஓகே. ஸோ இந்த ஃபைவர்ல வந்து பாருங்க, நார்மலா இப்ப ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும், அதாவது ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் வந்து ஆரோ ஒருத்தர் வந்து இந்த ஃபைவர்ல அவங்களோட இதை வந்து செல் பண்றாங்க, அவங்களோட சர்வீஸை. யாரோ ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் ஒன்று பே பண்ணி வாங்குறாங்க. ஸோ இதுல பேமெண்ட் பண்ற எல்லாமே என்ன, டொலர்ஸ்ல தான். நீங்க எந்த கண்ட்ரில இருந்து ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வர எந்த கண்ட்ரில இருந்து கிளைண்ட்ஸ் வந்தாலும் சரி, உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடக்க போற எல்லாமே டொலர்ஸ்ல. ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கு மேலே டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ அடுத்தது வந்து நார்மலா நீங்க மினிமம் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து $5. ஏன் இதெண்டா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிசிக்கலா ஒரு ஷாப்புக்கு போறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து வாங்க போறீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸோட பேமெண்ட் வந்து 2000 சொல்றாங்க. அப்படின்னா என்ன, நீங்க என்ன அவங்களோட டீல் வந்து கதைக்கிற மாதிரி கதைப்பீங்க, இன்னும் கொஞ்சம் குறையுங்க அப்படின்ட்டு. அப்போ அப்படிக்குள்ள ஒரு 1500 போகும். ஸோ திருப்பியும் வந்து குறைக்கலாம்டா 1000 அப்படி குறைக்கிற அளவுக்கு பவராகட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்து என்ன குறைப்பீங்க. அதே மாதிரி இந்த ஃபைவ்லையும் வந்து என்ன செய்யலாம், அப்போ ஃபாரின் கிளைண்ட்ஸ் தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்து உங்கள்ட்ட இந்த மாதிரி குறைங்கலாம் கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன ப்ரைஸ் அடிக்கிறீங்களோ அந்த ப்ரைஸுக்கு ஓகே, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் விஷயம், என் பேமெண்ட் பட்ஜெட் எல்லாம் இதுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நீங்க வந்து சொல்ற அமௌண்ட்டை அவங்க வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நாங்க டீசெண்டான ஒரு பிசினஸ் ஒன்று நடக்கும் இந்த ஃபைவர்ல. அடுத்த வந்து, ஸோ நீங்க எந்த ஒர்க்கும் $5 குறைவா பண்ணல. அதாவது $5 தான் உங்களுக்கு மினிமம் ஏர்ன் பண்ற அமௌண்டா இருக்கும். கிளைண்ட்ஸே நினைச்சாலும் நீங்க இதை விட குறைச்சி தாங்கன்ற அப்படி கேட்கவே இல்லை. ஃபைவர்ல வந்து ரூல்ஸ் அப்படி இருக்குது. ஸோ நீங்க ஏர்ன் பண்ணணும்னா குறைஞ்சது உங்களுக்கு $5 பண்ணி ஒர்க் கொண்டு பேமெண்ட் பே பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் கொண்டு ஒரு கிளைண்ட்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து $10,000. இது ஒரு டைம்ல நீங்க $5ன்றது மினிமம் ஆக குறைஞ்ச அமௌண்ட். ஸோ $5 ஸ்ரீலங்கன் காசுக்கு நம்மளா 1500 ரூபாய். அதே இந்தியன் காசுக்கு ஒரு 400 500 இந்தியன் ருப்பில வருது. சரி, ஓகே. ஸோ இப்போ நாங்க வந்து ஃபைவர் மெயின் பிளாட்ஃபார்முக்குள்ள போய் ஒருக்கா உங்களுக்கு நாங்கள் லைவாவே காட்டுறோம். ஓகே, எல்லாருக்கும் ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? ஸ்க்ரீன் கிளியரா இருக்குன்னா ஒருக்கா கிளியர் அப்படின்னு இருக்கா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. பர்சனல் அக்கௌண்ட் ப்ரோ, அது எப்படி ஷோ பண்றது? ஓகே. ஸோ இதுல நீங்க நார்மலா ஃபைவர் அப்படின்னு கூகுள்ல சரி சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படிதான் வரும். ஸோ இதுல பாருங்க, இந்த ஃபைவர் இதுல வந்து சர்ச் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்களே வந்து இப்போ நான் ஃபர்ஸ்டா வந்து உங்கள்ட்ட கேட்கிறேன், உங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸை வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்க. உங்கள்ட்ட ஸ்கில்ஸ் என்னக்குள்ள இப்போ எக்ஸாம்பிளுக்கு போட்டோ எடிட்டிங் தெரியும், வீடியோ எடிட்டிங் தெரியும், அல்லது வீடியோ எடிட் பண்ண தெரியும், அல்லது டைப்பிங் ஒர்க் தெரியும்,
டிசைனிங் பண்ண தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதற்காக டைப் பண்ணுங்க. கிராஃபிக் டிசைன்ன்றது காமனான பேர். ஸோ கிராஃபிக் டிசைன்ல ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத சென்ட் பண்ணுங்க. WordPress டெவலப்மெண்ட் வெப்சைட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஓகே. ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், போஸ்டர் டிசைன், ஓகே. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டேட்டா என்ட்ரி, வெப் டெவலப்மெண்ட், ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நாங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட்டே நார்மலாக சர்ச் பண்ணுவோம். ஸோ வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற நான் சும்மா டைப் பண்ணவே முன்னுக்கு வருது. ஸோ வெப் டெவலப்மெண்ட் டைப் பண்ணுறேன். டைப்பிங், ஃபோட்டோ எடிட்டிங், ஓகே. ஸோ எல்லாத்தையும் பார்ப்போம் நார்மலாக. ஸோ வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணோன்னே பாருங்க, இங்கே நிறைய சர்வீஸ் வந்து வந்திருக்கு. அதாவது இந்த வெப் டெவலப்மெண்ட்ல நார்மலாக பாருங்க எக்கச்சக்கமாக இருக்குது. 64,000 கிட்ட சர்வீஸ் இருக்குது. ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கிளைண்ட்ஸுக்கு குறைஞ்சது $100 மேலே தான் இருக்கும். அதாவது ஒரு பேஜில் ஒரு வெப்சைட் ஒன்றை கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு கிளைண்ட்ஸ் உங்களுக்கு $100 பே பண்ணுவாங்க. குறைஞ்சது குறைஞ்சது $80 அவ்வளோதான். அதை விட குறைவால இங்கே போகாது. ஸோ டொலர்ஸ்லாம் இருக்குமென்னு நான் ஆல்ரெடி சொன்னேன்னா, ஸோ திருப்பி சொல்ல தேவையில்லை. ஸோ நார்மலாக நான் இப்போ ஒருத்தரையை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே, இவங்கடையே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இவங்கடையே ஓப்பன் பண்ணி நார்மலாக பார்க்குறேன். ஸோ இவங்களை பாருங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ட் ப்ரெஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். வேர்ட் ப்ரெஸ்ன்றது கோடிங் நாலேஜ் இல்லாமல் ஆல்ரெடி வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அதில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு லேண்டிங் பேஜ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு பேஜ் ஒன்று அவங்க கிரியேட் பண்ணி செஞ்சு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு $105 வந்து அவங்க கேட்குறாங்க பேசிக் பேக்கேஜில். ஸோ பேக்கேஜ் வந்து 3 விதமாக இருக்குது. பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணினீங்கன்னா அந்த ஒர்க்குக்கு பேக்கேஜ் 3 விதமாக கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து பேசிக் வந்து 105. அதுக்கு அர்த்தம் என்ன, பேஜில் வேர்ட் ப்ரெஸ்ல வந்து வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸ்டாண்டர்ட்ல வந்து $300 கேட்குறாங்க. என்ன, 6 பேஜில் அதே வேர்ட் ப்ரெஸ் தான், பட் 6 பேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட். ப்ரீமியத்தில் வந்து $650, கிட்டத்தட்ட 10 பேஜில் வந்து ஒரு வெப்சைட்ல நான் வந்து ஒரு கிரியேட் பண்ணி தருவேன். ஸோ இதுல வந்து அவங்க எந்த ஒரு கோடிங்கும் யூஸ் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் வேர்ட் ப்ரெஸ் அண்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க, பிளகின்ஸ் இன்க்ளூட் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து செஞ்சு கொடுக்க போறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா $105 பேசிக் பார்ப்போமே. ஸோ $105 வந்து கிட்டத்தட்ட 97 ரிவ்யூஸ் உண்டா. அதுக்கு அர்த்தம் 97 கிளைண்ட்ஸோட வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணி அந்த கிளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த வெப் பேமெண்ட் ஒன்றும் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக நாங்கள் $100 அப்படின்னு பார்த்தாலும் கிட்டத்தட்ட 97 கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிக்கிறாங்கடா. கிட்டத்தட்ட 9,700 வந்து அவங்க சிம்பிளா என்ன பேசிக் பேக்கேஜ் நாங்க பார்த்து தான் இந்த கணக்கை போட்டுருக்காங்க. ஸோ மேபி வந்த கிளைண்ட்ஸ் வந்து பிரீமியம் பேக்கேஜும் இடையில வாங்கியிருக்கலாம், ஸ்டாண்டர்ட் பேக்கேஜும் வாங்கியிருக்கலாம். குறைஞ்சது அவங்க ஏர்ன் பண்ணியிருப்பாங்க இவ்வளவு, வெறும் 9,700 ஜஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு 24 ஆர்டர்ஸ் வந்து கியூல இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் இவங்களை பார்த்துட்டு இருக்கிற இதே டைம்ல 24 ஆர்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அதை $100 அப்படி பார்த்தாலே $2,400 என்ன அவங்களுக்கு இப்போ ஆர்டர்ஸ் வந்து லைன்ல இருக்குது. ஸோ இன்னொரு ஆள்கிட்டயே நாங்கள் பார்ப்போம். ஸோ வேர்ட் ப்ரெஸ்ல இன்னொரு ஆள்கிட்டயே நான் நார்மலாக எடுக்கிறேன். ஸோ ரம்டமை தான் நான் ஓப்பன் பண்றேன். ஓகே, இவங்கடையே நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இதுல வந்து பாருங்க, அதே மாதிரி ஒரு ஆகட்ட பேக்கேஜ் வந்து டிஃப்ரெண்டான பேக்கேஜ் இருக்கு. ஸோ இதுல வந்து பாருங்க, பேசிக்ல வந்து $120 கேட்குற இவர் வந்து 1 பேஜ் தான். ஸோ அவங்க வந்து $105, இவர் வந்து $120. ரெண்டாவது வந்து இவங்க $350, 3லேருந்து 4 பேஜ் ஏதாவது செஞ்சு கொடுக்குறது. பிரீமியத்துல வந்து ஒரு 8 பேஜுக்கு $650. ஸோ இவங்க வந்து கோடிங்கை யூஸ் பண்றாங்க, ஃபுல் ஸ்டாக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 49 ஆர்டர்ஸ் வந்து கியூல இருக்குது இப்போ. ஸோ 700 ஆர்டர்ஸ் கிட்ட முடிச்சிருக்கு. 761 ஆர்டர்ஸ். ஸோ 761 அங்கால அவற்றை நார்மல் பேசிக் பேக்கேஜுக்கு அதை நாங்கள் 100 பார்த்தாலும் எங்கே போகுது, $7,600 கிட்ட அவர் வந்து ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் வேற ஆக்கள் கேட்டிருந்தீங்க, என்ன வேற ஜாப் என்ன நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்க? ஆட்டோ கட், சாலிட் ஒர்க் செய்யலாமா சார்?
கட்டாயம் செய்யலாம். ஓட்டோ கட்ன்றது நீங்க தெரியும். இந்த டிசைனிங் பண்றதானே ஓட்டோ கட் அப்படின்றது வந்து நான் செட் பண்றேன். ஸோ ஓட்டோ கட்ல பாருங்க 2D ரோவிங் வேணுமா, 3D டிசைன், ஃப்ளோர் டிசைன் பண்ண போறீங்களா, 2D ஃப்ளோர் பிளான் பண்ண போறீங்களா, ஸோ அதுக்கு கூடி ஏர்னிங்ஸ் இருக்குது. வேணும்னா எக்ஸாம்பிளுக்கு நான் உண்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓட்டோ கட் அந்த சாஃப்ட்வேர்ல வந்து நீங்க யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம் அதில் பாருங்க ஏர்னிங் இப்போ $30 $60 ஸ்டார்டிங் பேக்கேஜ். ஸோ இப்போ நீங்க ஒவ்வொரு இப்போ டிசைன் பண்றதை பொறுத்து இது 2D ஃப்ளோர். இதே நீங்க 3Dல கொடுத்தீங்கன்னா இன்னும் இன்கம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ $300 இருக்குது. இப்போ $50 இப்போ எக்ஸாம்பிள் இருந்தா பாருங்க. பட் ஏன்னா ஓப்பன் பண்றேன். ஸோ இவங்களுடைய ஓப்பன் பண்றேன் பாருங்க. பேசிக் பேக்கேஜ் வந்து நார்மலா $50 இருக்குது. ஸோ $50 என்ன பேசிக் பேக்கேஜ் இருக்கு. இப்போ 7 ஆர்டர்ஸ் வந்து கியூல இருக்குது. ஸோ நார்மலாவே 33 ஆர்டர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கிறவர். அதுவும் அவ்வளோ 5 ஸ்டார் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டான ஒர்க் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நார்மலாக அவர்கிட்ட ஒர்க்குகளை பார்க்கணும்னா நாங்கள் இப்படி ஸ்லைட் பண்ணி அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ $50 நார்மலாக கொடுத்துருக்காங்க. என்ன பேசிக் பேக்கேஜில் ஸ்டாண்டர்டில் $100, ப்ரீமியத்தில் வந்து $200. இல்ல இல்ல நாம எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒர்க் தர்றாங்கடா கிளைண்ட்ஸ், அவங்க தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்னா ஃபைவர்ன்றது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. நீங்க ₹1 கூட இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. டோட்டலாவே இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்க எந்த ஒரு மணியும் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஒரு ₹100 ஒரு ₹10 இல்ல ₹1 கூட நீங்க இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, அடுத்த டேட்டா அனலைசிஸ் என்ற ஒரு ஆள் போட்டிருக்கேன். ஓகே, நாங்கள் அதையும் பார்த்துடுவோம். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம், அது டைம் போகும். ஸோ நான் சும்மா டேட்டா அனலைசிஸ் அப்படின்றதுக்குள்ள வந்து நார்மலாக அனலிஸ்டிஸ்ட் ஒரு ஆள்கிட்டயே பார்த்தோம்னா கூடுதலாக இதுக்கு நல்ல டிமாண்டாக இருக்கு. $100 $60 நீங்கள் என்ன இப்போ ஒர்க்கை பொறுத்து இருக்குது என்ன மாதிரி $10 இருக்குது. ஸோ நீங்கள் என்ன லெவலில் வந்து ஒர்க்குகளை பண்ணுறீங்களோ அந்த லெவலில் வந்து உங்களுக்கு ஓடர்ஸ் வரும். ஸோ டேட்டா அனலைசிஸ்ண்டாக்குள்ள இப்போ பெரிய ஒரு ஏரியாவை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அது உங்களோட கிளைண்ட்ஸை பொறுத்து அந்த ஏர்னிங்ஸ் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகும். பட் நீங்கள் ஒரு ஏர்னிங்கை செட் பண்ணலாம். நீங்கள் என்ன மாதிரி டேட்டாக்களை இன்க்ளூட் பண்ணுறீங்க அந்த மாதிரி. இப்போ இன்னொருத்தர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துருந்தவர். ஸோ அதே மாதிரி தான் பார்த்துருவோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எக்கச்சக்கமான ஒர்க்குகள் இருக்கு. இப்போ எஸ்இஓ மேனேஜ் பண்ணுறது, சேல்ஸ் மேனேஜ் பண்ணுறது, அட் கேம்பெயின் செய்கிறது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் எக்கச்சக்கமாக அதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும். ஸோ அதுவும் இப்போ நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு மேனேஜ் பண்ணுறீங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணுற உங்களோட நீங்கள் போட போகிற அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள நீங்கள் போட போகிற சர்வீஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் மாறும். நார்மலாக வந்து பாருங்க $80 $100 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள இருக்குது. நான் நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணல, நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ நீங்களே இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வேற லெவலில் வந்து ஏர்ன் பண்ணி கொண்டிருக்காங்க. நீங்களே இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் என்ன சர்வீஸை டைப் பண்ணாலும் இதில் போய் அந்த சர்வீஸுக்குரிய எல்லா ஏர்னிங்கும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து நாங்கள் இதில் இப்போ ஒரு ஆளுக்கு இந்தியன் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்குறோம்டா. இப்போ இந்தியன்ஸுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் இந்தியா ஸ்ரீலங்கா தான் பார்ப்போம். ஸோ ஸ்ரீலங்கா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 40 பேர் ஸ்ரீலங்கா இருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல 40 பேர். ஸோ அவங்களோட நீங்க பாருங்க $50 $150 $30 $80 $450. ஸோ அவங்களோட நீங்க வந்து நீங்க பார்த்துக்கொள்ளலாம். எல்லாருக்கும் வந்து ஓவராலா ஓடர்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இந்த எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க. இதுல என்ன ஏர்ன் பண்ற அதுக்கு என்ன எங்களுக்கு ஓடர்ஸ் வருமா? ஸோ அதுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் வேணாம். ஸோ எஸ்சிஓ வந்து மெயின்டைன் பண்ணி நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணாலே பெஸ்ட்டான ஒரு செல் ஒன்று உங்களுக்கு வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளேயே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நாங்க வந்து கிளாஸுக்குள்ள கண்டினியூவா போவோம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு ஓவராலாக எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்துருக்கு. ஸோ ஃபைபரில் எந்த ஜாப்பை டைப் பண்ணாலும் அந்த ஜாப்புக்கு வந்து என்ன ஃபுல்லாக ஒரு பேமெண்ட் ஒர்க் இருக்குது. அதுவும் என்ன டொலர்ஸில் இருக்குது. ஸோ மெயின் விஷயம் அதுதான். ஸோ இப்போ எல்லாருக்குமே கேட்டிருப்பீங்க ஏன் ஃபைபரை நாங்கள் சூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி முன்னுக்கு சொல்லியிருந்தேன், நாங்கள் இவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்குது ஏன் ஃபைபரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த வேர்ட்டை வந்து நோட் பண்ணி வைங்க அப்படின்னு.
ஓகே. ஸோ இப்போ எந்த கிக்கை பார்க்க இயலுமா? எந்த கிக்கை ஷோ பண்ண இயலாது பிரதர். ஏன்டா நாம் இப்போ எந்த இப்போ எந்த பர்சனல் இதை வந்து ஷோ பண்ற மாதிரி தானே இப்போ கிக்ஸை வந்து ஷோ பண்றது கஷ்டம். நான் வந்து உங்களுக்கு ஐடியா வேணும்னா சொல்றேன். லாஸ்ட்ல வந்து கட்டாயம் கேளுங்க, நான் இதுக்கு விளக்கத்தை சொல்றேன். ஓகே. ஃபைபர்ல வந்து ஃப்ரீலான்சிங் ஏன் முக்கியம், சாரி ஃப்ரீலான்சிங்ல ஏன் ஃபைபர் முக்கியம் அப்படின்னா, ஸோ லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 ரோட் இருக்குன்னு வைங்க. ஸோ 2 ரோட் இருக்கு. ஸோ அந்த 2 ரோட்ல ஒரு ரோட்ஸ்ல ஃபுல்லாவே நிறைய ஆட்கள் இருக்காங்க, நிறைய பேர், வீடு, லைன்ஸ், ஷாப்புகள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. பட் இன்னொரு ரோட்ல வந்து ஒரு ஒரு 4 வீடு தான் இருக்கு, 4 விதமான 4 குடும்பம், ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க. அப்படி என்றக்குள்ள அந்த நிறைய பேர் இருக்கிற அந்த ரோட் சைட்ல ஜஸ்ட் ஒரே ஒரு கடை இருக்குது, ஒரு டீ கடையோ இல்ல சிம்பிளான ஒரு கடை, எந்த ஒரு பெரிய லெவல்ல இல்லாம ஒரு கடை இருக்குன்னா, அதே அடுத்த ரோட்ல ஆட்கள் குறைவா இருக்கிற ரோட்ல வந்து நல்ல பெரிய பில்டிங், அதாவது ரோட்டு பக்கத்து பக்கத்து ரெண்டு வைக்காம நீங்க ஒரு ஏரியாவை யோசிங்க, அது ரெண்டே. ஸோ அடுத்த ஏரியால வந்து ஆட்கள் குறைவா இருக்கு, பட் பெரிய பில்டிங்ல ஒரு கடை இருக்கு அப்படின்னா, இப்ப எதுக்கு வந்து போவாங்க? இப்ப சிம்பிளான ட்விஸ்ட் என்னன்னா, நிறைய மக்கள், நிறைய பீப்புள் எங்க இருக்காங்களோ அங்கதான் நாங்க என்ன செய்யணும், ஷொப் போடுறோம். ஸோ என்ன ஷொப் போட்டாலும் என்ன, எங்களுக்கு நல்ல பிசினஸ் ஒன்று வரும். ஸோ ஆட்கள் குறைவான ஏரியா ஒன்று எடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு அங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு நீங்க பிசினஸ் அதுக்குள்ள ரன் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் ஓடாது. ஸோ அதுதான் மெயின் விஷயம். அதே தான் ஃபைபர்லையும். இப்போ ஃபைபரை மாதிரி எக்கச்சமான பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஆனா நிறைய கிளைண்ட்ஸ் வர்றது, ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்றது வந்து ஃபைபரை தான். ஸோ மோஸ்டா கிளைண்ட்ஸ் வந்தால் தான் என்ன, எல்லாருக்கும் வந்து ஓவராலாக ஓடர்ஸ் வந்து வரும். ஸோ ஓடர்ஸே இல்லாமல் சும்மா நீங்கள் என்ன செய்யுங்க, கிளைண்ட்ஸ் இல்லாத ஒரு இடத்துல போய் நீங்கள் ஓடர்ஸை போட்டு உங்களோட ஓடர்ஸை போட்டுட்டு நீங்க என்ன செய்வீங்க, பேஸ் ஒர்க்கை போட்டுட்டு அப்படி இருப்பீங்க, வெயிட் பண்ணுவீங்க. பட் கிளைண்ட்ஸ் இல்லைன்னா என்ன, உங்களுக்கு எந்த ஒரு ஓடர்ஸும் வந்து வராது. அடுத்த வந்து சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ மெயின் விஷயம் என்ன, இதுதான். ஏன்டா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா, மெயின் விஷயம் எப்படி என்றா, இப்போ சேஃபா இருக்கணும். நீங்க ஏர்ன் பண்ண போறது டாலர்ஸ்ல இருக்க போகுது, ரெண்டாவது. அடுத்த வந்து நீங்க ஒரு கிளைண்ட்ஸா வாரது வந்து யாருன்றே தெரியாது. ஸோ என்ன வேணா உங்களை ஸ்கேம் பண்ணிட்டு போகக்கூடிய சான்சஸும் இருக்கு. ஸோ அதுக்கு ஃபைபர் வந்து அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஸ்கேம் மாதிரி மெசேஜ் இல்லை ஸ்கேம் மாதிரி ஒரு ஆளை தெரிஞ்சுச்சுட்டா, ஃபைபரை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய மாட்டா, அவங்கள பிளாக் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து ஃபைவர்ல இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்கேமும் நடந்ததும் இல்லை. எந்த ஒரு ஹேக்கிங் அந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த ஃபைவர் பிளாட்ஃபார்மை ஃபுல்லாக சிஸ்டத்தை டவுன் பண்ண இது வரைக்கும் நடந்தது இல்லை. ஸோ நான் வந்து சொல்றேன் அது என்ன மாதிரி. அடுத்த வந்து ஒர்க் ஃப்ரம் எனிவியா. ஸோ ஃப்ரீலான்சிங்கில் மெயினாக நாங்கள் ஃப்ரீலான்ஸை யூஸ் பண்ணுறது வீட்டு இருந்து கொண்டு சரி. இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை இருக்கு, எப்படி இருந்தாலும் எங்களுக்கு மணி ஒன்று வந்துட்டு இருக்கணும்டா, அதுக்கு ஃப்ரீலான்சிங் அல்லது நாங்கள் யூடியூப்ஸ் அந்த யூடியூப்ல ஒர்க் பண்ணுறி அந்த மாதிரி தான் நாங்கள் என்ன செய்வோம். ஏன்டா என்ன, நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு வேலை தான் வேணுமெண்டா. ஸோ அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் ஃபைவர். ஸோ நீங்கள் வந்து வெக்கேஷனில் இருந்தாலும் உங்களோட டப் இருந்தாலும் இல்லை ஃபோன் இருந்தாலும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வீட்டில் இல்லாமல் சும்மா இல்லாட்டி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நீங்கள் இந்த ஒர்க்கை அவாய்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் ஃப்ரம் எனிவே. அடுத்த ஃபுல் டைம் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ ஃபுல் டைம் பண்ணக்குள்ள இப்போ எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் இருக்கிற ஒருத்தர் இதை வந்து ஃபுல் டைம் எடுத்து ஒர்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்னொரு ஒர்க் பண்ணி நைட் டைம்ல ஃப்ரீயா இருக்கு ஒரு ஒர்க் கொண்டு தேவைப்படுறவங்க வந்து இது ஒரு பார்ட் டைமா பண்ணி கொள்ற மாதிரியும் இருக்கு. பட் என்ன மேஜிக்ண்டா, பார்ட் டைமா பண்றவங்களும் ஃபுல் டைமா ஆக்ட் ஆயிடுவாங்க. ஏனென்றா நார்மலா நீங்க ஒரு சேலரி வந்து, நான் சிம்பிளாக இருக்கிறேன், மந்த்லி ஒரு அவரேஜா உங்களுக்கு ஒரு சேலரி ஸ்ரீலங்கன், நான் ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ரீலங்கன்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களை நான் கேட்கிறேன், மந்த்லி வந்து ஸ்ரீலங்கால அவரேஜான சேலரி எவ்வளவு ஒரு ஆளுக்கு கிடைக்கும் நார்மலா? ஸோ படிச்சு அந்த லெவலுக்கு இல்லை, நார்மலான ஒரு ஜொப்புக்கு போற ஆளுக்கு மந்த்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லுங்க, நான் ஒருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். ஓகே, ஒருத்தர் வந்து 50,000 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 50,000 அப்படின்றது வந்து நீங்க என்ன, மார்னிங் 8 o'clock போறீங்க, ஈவினிங் 5 o'clock 6 o'clock, சரி நாங்கள் 5 o'clock வந்து வைப்போம். ஸோ ஒரு 5 o'clock ஃபினிஷ் பண்ணி வேலையை முடிச்சு வாரீங்க. ஸோ அந்த வேலையை முடிச்சு வந்த அப்புறம் நீங்க என்ன, அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் அதே 8 மணிக்கு அட்டன் பண்ணணும், 5 o'clock ஆஃப் ஆகணும்.
ஸோ இப்படி நீங்கள் சாட்டர்டே அண்ட் சண்டே லீவை விட்டு மிச்சம் எல்லா நாளும் என்ன செய்வீங்க, போவீங்க. இதே நீங்கள் ஃபைவரில் வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு வெப் டெவலப்மெண்ட் இல்லை வேர்ட் ப்ரெஸ்ஸில் வந்து வெப்சைட் டிசைன் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓர்டர்ஸ் வந்துச்சுண்டா, ஒரு ஓர்டர் வந்து ஒரு மந்த் நீங்கள் அந்த வேர்ட் ப்ரெஸ்ஸில் செய்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து அந்த ஓர்டருக்கு வந்து நீங்கள் ஒரு $100-150 வரும் என்ன ஒன் பேஜில் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஒரு யாருமே இந்த கிளைண்ட்ஸுமே வெப்சைட் எப்பயுமே ஒன் பேஜில் கிரியேட் பண்ண மாட்டாங்க. வெப் பேஜ்ன்றாலே ஒரு 3 பேஜ் மினிமம் தேவை. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஒன் பேஜில் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குண்டா உங்களுக்கு நார்மலாக ஒரு $150 கிட்ட ஏர்ன் பண்ணலாம். $150 வந்து ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு நார்மலாக கன்வெர்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட 45,000 ரூபா வருது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆர்டர். அந்த ஆர்டரை முடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ ஃபினிஷ் பண்ணாலும் உங்களுக்கு 3 நாளுக்குரிய செலவு எவ்வளவு? 45,000 ரூபா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருந்தீங்கடா, இல்லை ஃபோட்டோ எடிட்டராக இருந்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் இருங்கடா, வீடியோ எடிட்டிங்னாக்குள்ள நீங்கள் ஒரு 30 செகண்ட் வீடியோ ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க $10-15 தருவாங்க. ஜஸ்ட் 30 செகண்ட் வீடியோ. நீங்கள் டிவி8ல பார்ப்பீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், பட் அந்த லெவலுக்கு பண்ண தேவையில்லை. ஒரு அவங்க தர ப்ரொடக்ட்ஸோட ப்ரோமோவா அல்லது ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணி ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு $10-20 கொடுப்பாங்க. அது நீங்கள் செய்கிற குவாலிஃபிகேஷனை பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து நல்லா டிவி8 மாதிரி செய்வீங்கன்னா நீங்கள் ஒரு $50 வாங்கலாம் அந்த இடத்துக்கு. இல்லை சிம்பிளாக நீங்கள் வந்து மொபைலில் நார்மல் ஆப்பை வச்சு செய்வீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு $5-10-15 வாங்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸை பொறுத்தும் டிமாண்ட்ஸ் இருக்குது. அடுத்த வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து இப்போ நீங்கள் கோடிங்கை யூஸ் பண்ணி வெப்சைட்டை கிரியேட் பண்ண போனீங்கன்னா கிட்டத்தட்ட மந்த்லி இயர்கிட்ட ஆகும். ஸோ நான் லாஸ்ட்டில் வந்து கேட்பேன், கட்டாயம் இந்த கொஷன்ஸை வச்சிருங்க, நான் லாஸ்ட்டில் இதற்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்த வந்து இன்கம் இன் டாலர். மெயின் விஷயமே இதுதான். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் கரன்சியில் நீங்கள் உழைச்சிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ஃபாரின் ஒன்று போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது ஃபாரினில் சப்போஸ் நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு இருக்கீங்கண்டா கூடி அங்கே போய் நீங்கள் ஒரு ஜொப்பை தேடுற வரைக்கும் நீங்கள் இதே ஒர்க் பண்ணி அங்கத்தையும் கரன்சியை சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மெயின் இன்டர்நேஷ்னல் கரன்சின்றது டாலர்ஸ். நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்கள் இந்த கரன்சியை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அங்கத்தையும் நாட்டுக்கார மணிக்கு வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ மெயின் இதில் ஆப்பர்ச்சுனிட்டியே இதுதான். ஓகே, ஸோ அடுத்த வந்து ஹூ கேன் ஒர்க் ஆன் ஃபைவர். ஸோ யாரெல்லாம் வந்து ஃபைவரில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஓகே பிரதர், நான் லாஸ்ட்டில் கட்டாயம் சொல்லுவேன்னா. ஓகே, ஸோ யார் ஃபைவரில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மேலா ஃபீமேலா, இது மேபி சில பேர் யோசிப்பீங்க ஐடி சம்மந்தமான நாலேஜ் வேணுமா அல்லது இதுக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வேணுமா. சில பேர் யோசிப்பாங்க ஹை குவாலிட்டியான நல்ல லேப்டாப்ஸுகள், ஹை குவாலிட்டியான மொபைல்கள் தேவை. ஹை குவாலிட்டி மீன்ஸ் நல்ல ரிக்யூர்மெண்ட்ஸோட மொபைல் லேப்டாப் அப்படி தேவையா அப்படின்னு. ஸோ மேலா ஃபீமேலா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக வந்து யாரும் வந்து சிம்பிளாக சொல்கிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமாக யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன பொட்டன்சியலாக வந்து பெரிய மணி ப்ராப்ளம் கட்டாயம் இருக்கு. ஸோ அவங்க வந்து எப்படி வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் சைட்டில் ட்ரை பண்ணுவாங்க. எப்பயுமே யார்கிட்ட கேட்டாலும் யோசிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூனிவர்சிட்டியில் படிக்கிறார்கள் வந்து ஒரு பார்ட் டைமாக வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் கட்டாயம் செய்வாங்க. ஏன்டா அதால் வந்து நல்ல ஒரு மணியை மேக் பண்ணலாம். ஜஸ்ட் அவங்க பார்ட் டைமாக பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயருக்கு 2 இயர்ஸுக்கு கிட்ட மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஏர்னிங் பண்ணுவாங்க. பட் அதை வந்து டீச் பண்ணி சொல்லி கொடுக்குற லெவலுக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோத்துக்கு டைம் இருக்காது. ரெண்டாவது வந்து ப்ரொஃபஷனல்ஸ். அப்படி எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ ஆல்ரெடி ஒர்க் கொண்டு பண்ணுறாங்க ப்ரொஃபஷனலாக, இதுதான் ஒர்க் கொண்டு பண்ணுறவங்க ஒரு பார்ட் டைமுக்கு வந்து மணி ஒன்று ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்சிங் சைட்டில் வந்து இறங்குவாங்க. ஸோ பார்ட் டைமுக்கு நான் வந்து மணியை மேக் பண்ணணும் அப்படின்ட்டு. அடுத்த விஷயம் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஃப்ரீ இல்லை, அவங்கள வீட்டு வேலையில் ஃபினிஷ் பண்ணி போட்டு ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ காலம்பூரா வீட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நானும் ஒரு ஜாப் பண்ண, எனக்கு ஏர்னிங் கொண்டு வந்து நானும் சேலரி கொண்டு இன்கம் பண்ணுவேன் ஆசை இருக்கு. ஸோ அப்படியானவங்களுக்கு வந்து இந்த லேப்டாப் அல்லது மொபைல்லையே என்ன செய்யலாம், ஃப்ரீலான்சிங்கை வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ டைப்பிங் பண்ணி கொடுக்குற ஜாப்புகள், அடுத்து வந்து டேட்டா என்ட்ரி. ஸோ இப்போ பிடிஎஃப் கூடி வேர்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது கூடி மணியை மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தருவாங்க. அதே நாங்கள் இப்போ திருப்பியும் ஒரு கால் ஃபைவர் இந்த ஆப்புக்குள்ளே போய் பாட்டுறோம். அடுத்த பார்ட் டைமாக ஜாப் தருறவங்க. ஸோ மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபைவரில் இப்போ நீங்கள் டிகிரி இருக்கணும், இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எந்த இதுவும் இல்லை, ஏஜ் லிமிட்டும் இல்லை. ஸோ யார் வேணால் ஜாயின் பண்ணலாம்.
அடுத்த வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ யோசிப்பீங்க ஃபைவர் ஓகே நான் ரெடி, பட் என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள்ட்ட லேப்டாப் இல்லை பிசி இருந்தால் பெஸ்ட். ஏன்டா எப்பயுமே ஒன்று ஸ்டார்ட் பண்ணக்கூட நீங்கள் லேப்டாப் இல்லை பிசியில் வந்து ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஓகே இருக்கும். இல்லை மொபைலில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் நீங்கள் டெஸ்க்டாப் மோட்டுக்கு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஸ்மால் ஸ்க்ரீனாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. பட் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எல்லா இடமும் இருக்கும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ இந்த காலத்தில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்த இங்கிலீஷ். ஸோ எல்லாரும் யோசிப்பீங்க கிளைண்ட்ஸோட வந்து கதைக்கிறேன்டா கால் பண்ணி கதைக்கிற இல்லை வீடியோ காலில் கதைக்கிறதா அப்படின்ட்டு. ஜஸ்ட் நீங்கள் சேட்டிங்கில் தான் கதைப்பீங்க. அதாவது ஒரு மெசேஜில் இப்போ நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்க தானே, ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நான் இந்தியாவில் இருக்கிறது என்ன ஃபேஸில் இருப்பேன், இப்படிப்பட்ட எனக்கு இந்தியாவில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அங்கால இருக்கிற நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரி கதைப்பீங்க, என்ன லெவல் லாங்குவேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஆனால் என்ன chatல நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி தான் ஃபைவர்லேயே. ஸோ கிளைண்ட்ஸோட நீங்கள் மொபைல் வாய்ஸ் காலோ அல்லது வீடியோ காலோ கதைக்க போகிறது இல்லை. அவங்க உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மெசேஜுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க. இந்த மெசேஜ் எல்லாம் என்ன நார்மல் பேசிக் இங்கிலீஷாக தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு பிரச்சனைனா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வடிவாக இருக்குது, கொண்டு போய் போட்டுட்டு நீங்கள் கதைக்க வேண்டியதை கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கேட்டிங்கன்னா அது அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஸ்டார்ட்ல ஃபைவரில் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணேன் ஸ்டார்ட்ல. இல்லை இப்போ என்ன, ஸோ நிறைய பேர் வந்து என்ன அட்வான்ஸ் இங்கிலீஷ் கதைப்பாங்க. இந்த ஒவ்வொரு இங்கிலீஷ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ அட்வான்ஸ் இங்கிலீஷ் கதைச்சாங்கன்றாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம், அது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். கஷ்டப்பட்டு வந்து செய்யறத கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டிங்கனாலே ஈஸியாக செஞ்சிருமோன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபுல்லாக ஒரு செகண்டுக்கு எல்லாத்துக்கான டீட்டெயில்ஸும் கிடைச்சிடும். அடுத்த மெயின் விஷயம் கிக். ஸோ கிக்ன்றது தெரியுமா? ஸோ ஃபைவர் தெரியும், ஃப்ரீலான்சிங் தெரியும். இப்போ நான் கேட்குறேன் கிக்ன்றது தெரியுமா? ஜெஸ்ஸண்டா ஜெஸ் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க, நோண்டா நோண்டு போடுங்க. நோ. ஓகே. நோ. ஓகே. நான் எதிர்பார்த்தேன். ஸோ ஃப்ரீலான்சிங் என்ற கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஃபைவர் என்றாலும் கட்டாயம் நேம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் கிக்ன்றது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்டா மெயின் ஆளே கிக் தான். அதாவது ஃபைவர்ல மெயின் ஆளே கிக் என்ற ஒரு நேம் தான் மெயின். பட் அதை பற்றி யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. சிம்பிளா அதுக்குள்ள சர்வீஸ் அப்படின்னு சொல்லி காய்ச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ கிக் அப்படின்றது ஒரு டேர்ம் வேர்ட்ஸ் தான், நாங்கள் இங்கே யூஸ் பண்ற ஒரு டேர்ம் வேர்ட்ஸ் தான். வாட்ஸ்அப்ல வந்து யூஸ் பண்ண போறது இப்போ நாங்க போட்டா அது ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றோம். இப்போ இன்ஸ்டாகிராம்ல போட்டோம்னா ரீல்ஸ் என்று சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி ஃபேஸ்புக்லண்டா போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க ஃபைவர்ல நீங்க போட போற சர்வீஸை சொல்ற ஒரு நேமுக்கு தான் கிக். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபைவரால அவன் இந்த இந்த சர்வீஸ் என்ற நேமுக்கு ப்ரொவைட் பண்ண ஒரு நேம் தான் கிக். ஸோ இந்த சர்வீஸ் என்றது தான் சொல்றேன். இப்போ நீங்க என்ன சர்வீஸ், இப்போ போட்டோ எடிட்டிங் போட போறீங்க, ஒர்க் பண்ண கொடுக்குறீங்க இந்த ஃபைவர்ல, அது உங்களோட போட்டோ எடிட்டிங் கிக்ன்னு சொல்றேன். ஸோ சர்வீஸ் வந்து இங்கே ஃபைவர்ல யூஸ் பண்ணல. ஸோ ஃபைவர்ல ஒர்க் பண்ற ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தாங்கன்னா கிக் அண்ட் யூஸ் வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இனி நான் கிக் அண்ட் சொல்லக்குள்ள அது உங்களோட சர்வீஸ் அப்படின்னு யோசிச்சு கொள்ளுங்க. ஓகே. ஸோ மெயின் விஷயமே ஃபைவர்ல இந்த கிக் தான். ஸோ கிக்ன்றது வந்து ஃபைவர்ல கிங் மாதிரி. ஸோ உங்களோட சர்வீஸை தானே என்ன நீங்க ஃபைவர்லயே இன்க்ளூட் பண்ணி போட போறீங்க, பப்ளிஷ் பண்ண போறீங்க. ஸோ இந்த கிக்ன்றதை கிரியேட் பண்றது, அதாவது உங்களோட சர்வீஸை வந்து கிரியேட், அதாவது உங்களோட சர்வீஸை பப்ளிஷ் பண்ணி எல்லா கிளைண்ட்ஸுக்கும் விளங்குற அளவுக்கு பண்ணணும்னா நீங்க 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் இந்த சர்வீஸை வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஒன்று ஓவர்வியூ, ப்ரைசிங். அந்த சர்வீஸுக்கு நீங்க ப்ரைசிங் பண்ற, நாங்க இப்போ பார்த்தோம் தானே பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் அவங்கள்ட. ஸோ அவங்க இந்த ப்ரைசிங் அந்த ஸ்டெப்ல தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன், ரிக்வயர்மெண்ட்ஸ், கிக் இமேஜ். ஸோ இப்படி 5 இருக்கும். அடுத்த 6வதுல வந்து பப்ளிஷ் அண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த மெயின் 5 விஷயத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணினால்தான் உங்களோட அந்த சர்வீஸ் வந்து எல்லா வேர்ல்டில் இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸும் பார்க்கக்கூடிய மாதிரி பப்ளிஷ் ஆகும் ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ல. ஸோ அதனால ஃபைவர்ல கிக் அப்படின்றா இனி தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க போட போற சர்வீஸ். பட் அதை நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக்லயே போட்டுடலாது. 5 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு கிக்கை வந்து நீங்க பப்ளிஷ் பண்ண இயலும். ஸோ அதனாலதான் ஃபைவர்ல கிங் என்று சொல்றது கிக். ஸோ நீங்க இப்ப சர்ச் பண்ண, இப்ப நான் திருப்பி வரல. ஓகே. ஸோ இப்போ நார்மலா யோசிப்பாங்க. இப்போ இதுல கிளாஸ்ல ஜாயின் பண்ணாக்களும் இருப்பாங்க. இப்போ ஸ்கில்ஸ் இப்போ நான் கேட்ட இடத்துல எல்லாரும் சொன்னாங்க வேர்ட் ப்ரெஸ் தெரியும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தெரியும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், போட்டோ எடிட்டிங் அப்படின்னு தெரியும் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லாம, எந்த ஒரு ஸ்கில்ஸும் இல்லாம இருந்திருப்பாங்க. மேபி அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இல்லை. ஸோ அவங்களாலேயும் ஏர்ன் பண்ண இயலுமாண்டா அவங்களாலேயும் ஏர்ன் பண்ண இயலும்.
ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்கில் பேஸில் வந்து கிராஃபிக் டிசைன் போட்டிருக்கேன். ஸோ கிராஃபிக் டிசைனில் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தவங்க போஸ்டர் டிசைன் நாங்கள் அப்பாக்குள்ள செட்டில். ஸோ அந்த போஸ்டர் டிசைனை பார்ப்போம். ஸோ வெப்சைட் டிசைன் ஆல்ரெடி பார்த்து நாங்கள் இப்போ அடுத்த நான் ஸ்கில் பேஸில் வந்து நாங்கள் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டோட ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸும் நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு ஒரு கோர்ஸ் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்னு சர்ச் பண்ண ஒரு லிங்க் வரும். அதில் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும். கிளிக் பண்ணால் அடுத்த செகண்டே உங்களோட பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இமேஜை வந்து தரும். இப்போ ஃபைல் கன்வெர்ட் அப்படின்னா ஃபைல் கன்வெர்ட் அதில் ஸ்பெல்லிங் குழப்பில். ஸோ ஃபைல் கன்வெர்ட் அப்படின்னா அப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிடிஎஃப்பை வந்து எம்எஸ் வேர்ட் ஃபைலுக்கு மாற்றுறேன், அதில் வேர்ட் ஃபைலை வந்து பவர் பாயிண்ட்டுக்கு மாற்றுறேன். எதான் சொல்கிறேன் ஃபைல் கன்வெர்ட். இதுக்கு தனி கோர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் கூகுள்லேயே நீங்கள் செய்யலாம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ ஜஸ்ட் அதுக்கு ரன் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ ஃபைவரில் நிற்கிறேன். ஸோ ஃபைவருக்கு திருப்பி வந்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்ன இருந்தது, போஸ்டர் டிசைன். போஸ்டர் டிசைன் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். போஸ்டர் டிசைன் அப்படின்னு சர்ச் பண்ணதில் இப்போ பாருங்க, இதுல இப்ப ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள மேல போகுது பாருங்க. ஸோ இதைத்தான் சொல்றேன் கிக் அண்டு. ஸோ நாங்க யூடியூப்ல இப்படி டைப் பண்ணோம்னா இதே மாதிரி தானே ஷோ ஆகும். ஸோ இப்படி சின்ன சின்ன போட்டோஸா ஷோ ஆகும். இதுல நாங்க இப்ப அதே மாதிரி ஷோ ஆகிறதான் சொல்றேன் இங்கே கிக் அண்டு. இப்போ இவ்வளோ ஒவ்வொரு ஆக்களும் போட்ட சர்வீஸ் போஸ்டர் டிசைன் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட போஸ்டர் டிசைன்ல பாருங்க, நார்மலா போஸ்டர் டிசைனுக்கு $5 $10 இருக்கு. ஸோ அதை விட நீங்க டிமாண்ட் பண்ற பொறுத்து இந்த போஸ்டர் டிசைனுக்கான சர்வீஸ் வந்து கூடும். இன்னொரு சர்வீஸையும் பார்ப்போம் நாங்க எக்ஸாம்பிளுக்கு. இது ஓகே, இது வந்து சர்வீஸ் கூட. இப்போ நாங்க பார்க்க போறோம் நான் ஸ்கில் பேஸ்க்குள்ள வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்க பார்த்தேன் ஃபைல் கன்வெர்ட்டரை பார்ப்போம். ஃபைல் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற இதுல வந்து பாருங்க, பிடிஎஃப் வந்து வேர்டா கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ இவங்க நான் கிளிக் பண்றேன். பாருங்க, பேசிக் 20 பேஜ்ல இருக்கிற ஒரு நார்மல் பிடிஎஃப் வந்து வேர்டுக்கு இல்லை எக்ஸலுக்கு டாக்குமெண்டா பவர் பாயிண்டா வந்து செஞ்சு கொடுப்பேன். அதுக்கு $100 வாங்குறாங்க. அப்படி அவங்க 2 ஆர்டர்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸ்டாண்டர்டை வந்து பாருங்க $200, பிரீமியம் வந்து $300. ஜஸ்ட் ஒரு ஃபைல் கன்வெர்ட் பண்றது. இதுக்கு நீங்க டைப் பண்ண தேவையான அவசியமே இல்லை. இப்போ நீங்க ஏஐ நிறைய யூஸ் பண்ணி செய்யலாம். அடுத்து இவற்றையை நான் ஓப்பன் பண்றேன். சிம்பிளா இன்னொரு தடவையா ஓப்பன் பண்றேன். ரம்டபிள் தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவற்றையை பாருங்க $25. ஜஸ்ட் 5 சிம்பிளா ஒரு பேஜ் வந்து என்ன செய்யறேன், சாரி 5 பேஜை வந்து 5 சிம்பிள் பேஜை வந்து அவர் டிசைன் பண்ணி கொடுக்குறதுக்கு. அடுத்த வந்து 20 பேஜை வந்து என்ன செய்யறது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு. அடுத்த 40 பேஜ். ஸோ $100 சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா ஏர்னிங் கொண்டு வருது. அவர் பிடிஎஃப் வந்து எக்ஸல் என்ன ஃபைல கேட்குறாங்களோ அந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ற பேஜுக்கு அவர் டிமாண்ட் பண்ற பேமெண்ட். ஸோ அப்படி ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்த வந்து பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் ரிமூவலை பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவல் நான் சர்ச் பண்ணவே உங்களுக்கு முன்னுக்கு ஷோ ஆகுது. ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவலில் பார்த்தோம்னா இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இவங்களுடைய ஓப்பன் ஒரு ஆல்ட்டு 15 இமேஜை பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுக்கறதுக்கு $5. பிரீமியத்தில் வந்து 100 இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறது $35. ஸோ 15 இமேஜ்ன்றது ஜஸ்ட் நீங்க 1 கிளிக்ல கூகுளில் உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு கிளிக்கை கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வரும். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது எப்படி என்றா சில பேருக்கு இன்னும் ஐடியா வந்திருக்காது, சொல்றேன். ஓகே, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது இன்னும் இப்படி. அதாவது இந்த கிளாஸை பாருங்க, பின்னுக்கு ஒரு வேற கலர்ல இருக்குது. இந்த பின் பேக்ரவுண்டை இல்லாமாக்கி கிளாஸை மட்டும் தனியா எடுக்கிறது தான் சொல்றேன். இப்படி பேக்ரவுண்ட் ரிமூவல். அதாவது தேவையானதை வந்து இப்படி இருக்கிற ஆளை பின் பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஆளை தனியா ஆளை மட்டும் கட் பண்ணின மாதிரி எடுக்கிறது தான் சொல்றேன் பேக்ரவுண்ட் ரிமூவல். ஸோ இதுக்கும் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க எந்த ஒரு கோர்ஸும் படிச்சு ஃபினிஷ் பண்ணிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சிம்பிளா இன்னொன்று சொல்றேன் பாருங்க. இன்னும் ஒரு ஃபன்னான விஷயம் பார்ப்போம். பிளாக் மேஜிக். ஸோ பிளாக் மேஜிக் அப்படின்றா சூனியம் வைக்கிறது. ஸோ இப்போ நீங்க பாருங்க, சூனியம் வைக்கிறத கூடி இதுல வந்து சொல்லி கொடுக்குறாங்கடா, இதுல செஞ்சு காட்டுவேன் நான், அதுக்கு நீங்க பேமெண்ட்டை பண்ணுங்க. அப்படி கூடி இங்க பாருங்க எத்தனை பேர் ஏர்ன் பண்றாங்க. ஸோ ஃபாரின் சைட்ல இருக்கவங்க வேற ஒரு இடங்கள்ல இருக்கு. அதுவும் ஓடர்ஸ் தாறுமாறா போயிருக்கு. 180 3 ஓடர்ஸ், 330 ஓடர்ஸ்.
ஸோ அந்த மாதிரி தாறுமாறா என்ன செஞ்சுருக்காங்க, ஆர்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இதுக்கு கூடி இருக்கு. அடுத்த ஃபன்னி பர்த்டே போஸ்டர். இப்போ ஃபன்னி பர்த்டே போஸ்டர்னா இப்போ சில பேர் ஃப்ரெண்டை கலாய்க்கிறதுக்காக என்ன செய்யலாம், பர்த்டே நார்மலாக நாங்களே எங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டேன்னா அவங்கள கலாய்க்கிற மாதிரி வீடியோ போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்படி கிரியேட் பண்ணி கொடுக்க பாருங்க, இவங்க வந்து பர்த்டே போஸ்டர் வந்து ஃபன்னியாக கிரியேட் பண்ணி கொடுப்பேன். அப்போ கிளைண்ட்ஸ் யாரை சொல்றாங்களோ யார்கிட்ட ஃபோட்டோ அனுப்புறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணி கொடுப்பேன். இந்த ஒன் பாருங்க, அதுக்கு கூடி என்ன $5 $10 நீங்களே சும்மா வீடியோ உங்களுக்கு ஃபேஸ் காட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், அவனாலும் கிரியேட் பண்ணலாம், இல்லை வீடியோ எடிட் பண்ணியும் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறது. இப்போ எக்ஸாம்பிள் சிசிடிவி மானிட்டரிங். இப்போ ஃபாரின்ல இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு ஹையர் பண்ணுவாங்க, 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ. அந்த டைம்களில் வந்து அவங்களோட வீட்டு சிசிடிவியை நீங்கள் சும்மா உங்களோட வீட்டில் இருந்து பார்த்துக்கொண்டு அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறது, அதுக்கு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. அது மணித்தியாலத்துக்கு உங்களுக்கு பேமெண்ட். ஸோ இத்தனை மணி நேரம் உங்களை ஹையர் பண்ணுறாங்களோ அத்தனை மணி நேரத்துக்கு உங்களுக்கான பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நார்மலாக $20 $10 $15 அந்த மாதிரி இருக்குது இந்த சிசிடிவி மானிட்டர். ஸோ பிளாக் மேஜிக் இதுக்கெல்லாம் நீங்கள் கோர்ஸ் எல்லாம் முடிக்க தேவையில்லை. நீங்கள் உங்களோட ஜஸ்ட் நீங்கள் என்ன இதில் உங்களோட சர்வீஸை போட்டுட்டு இது எப்படித்தான் அப்படின்ட்டு. இன்னொன்று சிம்பிளாக பார்ப்போம், இன்ஸ்டாகிராமில் வந்து அன்ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன். அதாவது வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணவங்கள அவங்கள ஃபாலோ பண்ணாதாக்களை வந்து ஃபேக் ஃபாலோவர்ஸை வந்து ஃபாலோ என்ன செய்யற இல்லாம ஆகுற. இப்போ நார்மலாக எங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணியிருப்போம், எங்களை ஃபாலோ பண்ணல, அப்படியான ஆக்களை வந்து நாங்கள் என்ன செய்யறோம், அன்ஃபாலோ பண்ணுறோம். அப்போ நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க வந்து இருந்து அன்ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கு கூடி ஒரு ஆளை பிடிச்சி ஒர்க்கை பேமெண்ட்டை கொடுத்து அந்த ஒர்க்கை தருவாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஐடியிலேருந்து சாலது. நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி ஒர்க்கை சப்மிட் பண்ணியா இருக்கும். ஸோ அதுக்கு உங்களோட இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஒரு 100 ஃபாலோவர்ஸ் அன்ஃபாலோ பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு $20 தாங்க, அப்படி நீங்கள் டிமாண்ட் பண்ணுறதா மற்ற ஆக்களை வச்சு. சரி, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கோர்ஸ் ஒன்று படித்து செய்யணுமென்ற அவசியம் இல்லை. இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஒர்க்காக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது இப்படி இந்த ஃபைவர் அப்படின்றது வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஸ்கில் இல்லாதவங்களும் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால தான் ஃபைவரில் வந்து இவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதோ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து ட்ரெடிஷனல் ஜாப்புக்கும் நார்மலாக நாங்கள் ஃபைவரில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபைவர் அப்படின்றத விட நார்மலாக நாங்கள் ஒர்க் கொண்டு போகிறோம். நார்மலாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ண யோசிங்க, ட்ரெடிஷனல் ஒர்க் சொல்கிறது ஆஃபீஸ் ஒர்க். அதே ஒரு ஃபைவரில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நான் இதிலே சொல்கிறேன். ஸோ ஒர்க் வந்து நம்ம மணித்தியால ஒரு ஃபிக்ஸடாக ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் நார்மலாக 8 o'clock போவீங்க, ஒரு ஈவினிங் 5 PM அப்படி ஆஃப் ஆவீங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் கொண்டு பண்ணி ஆகணும். டாஸ்க் இருக்குது, மேலே ப்ரொஜெக்டில் சேல்ஸ் போடணும், இவ்வளோ டார்கெட் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒர்க்கை வந்து நீங்கள் எந்த டைம்லேயும் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட வீட்டில் இருந்தும் பண்ணலாம், ஃப்ரீ டைம்லேயும் பண்ணலாம், ஸோ நைட் டைம்லையும் பண்ணலாம். ஸோ ஃபைவரில் வந்து அப்படி ஒரு டிமாண்ட் இருக்குது. ரெண்டாவது வந்து ஃபிக்ஸட் சேலரி. ஸோ நீங்கள் என்னதான் பெருசாக ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு மந்த்லி சேலரி தான் வந்துட்டே இருக்கு. பட் ஃபைவரில் வந்து நீங்கள் நல்லா ஓவர் டைமாக இன்கம் எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட டைமை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன், ஃபைவரில் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஒரு ரூபா கூடி நீங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபைவரில். அது டோட்டலாக ஃப்ரீ. பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உங்களோட ஸ்கில்லையும் உங்களோட நேரத்தையும். ஸோ நான் ஒரே நாளில் வந்து கோடீஸ்வரன் ஆகிறவும் மேலாது. நீங்கள் வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா என்ன, உங்களோட ஸ்கில்ஸை போட்டு நீங்கள் கொஞ்சம் அதுக்கு டைம் ஒதுக்கி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த கிக்கை கிரியேட் பண்ணி அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறேன், மேனேஜ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கில் நீங்கள் கொஞ்சம் உங்களோட டைமை இன்னும் வளமையாக யூஸ் பண்ணுறவரை இன்னும் கூட செய்யக்குள்ள உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வர ஆர்டர்ஸ் வர இன்கம் எல்லாம் கூட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஆர்டர்ஸ் வருதுன்றாலே அதுக்கு என்ன மீனிங், உங்களுக்கான இன்கம் வந்து கூடுது, $ல வருது. ஸோ அதான் மெயின் விஷயம். அடுத்த ஆஃபீஸுக்கு நீங்கள் என்ன மார்னிங் எழும்புவீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க, பஸ்ஸோ பைக்கோ ட்ராவல் பண்ணி ஆஃபீஸுக்கு போவீங்க. பட் இங்கே வந்து இந்த ஒரு ஒர்க்கும் இல்லை, லேப் ஆன் பண்ணுவீங்க, வெளிமின பெட்லேயே இருந்து ஒர்க்கை பண்ணி கொண்டு இருக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதாவது கொரோனா டைம்லாம் இந்த ஃப்ரீலான்சிங் வந்து பீக்ல இருந்த டைம். ஏன்னா நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான ஆஃபீஸ் ஒர்க்குகள் எல்லாமே வந்து என்ன ஆன்லைனில் நடந்துட்டு இருந்தது. கிளாஸுகள், அடுத்த ஜொப்புகள், டாஸ்க் எல்லாமே வந்து ஆன்லைனில் நடந்துட்டு இருந்தபடியா
நிறைய பேர் ஃப்ரீலான்சிங்கை வந்து ஹையர் பண்ணிடுவாங்க. அந்த டைம் எக்கச்சக்கமான ஏர்னிங்ஸ் வந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து அந்த டைம் தான் ஃப்ரீலான்சிங் வந்து நல்ல ஃபேமஸாக பீக்ல இருந்த டைம். மேபி சொல்லல அது ஃபியூச்சர்ல இதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷனும் வரலாம். அடுத்து வந்து ஒர்க் அண்டர் பாஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அவங்க உங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அதுக்கு ஒரு ஹெச்ஆர் இருப்பாங்க, அதுக்கு பிறகு மேலே சிஇஓ அப்படியெல்லாம் இருப்பாங்க. அதே நீங்க வந்து ஃபைவர் அப்படின்னா நீங்க தான் உங்களோட பாஸ். அதாவது உங்களோட பிசினஸ் மாதிரி, இது உங்களோட ஷாப் மாதிரி. ஒரு கிளைண்ட்ஸ் வந்து கதைக்கிறாங்கன்னா இதுக்கு எவ்வளவு பேமெண்ட்னா நீங்க தான் டிசைட் பண்ற. நீங்க தான் ஒர்க் பண்ண போறீங்க, நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. இதுக்கு ஓகே இவ்வளவு பேமெண்ட் இருந்தா தான் நான் ஒர்க் பண்ணுவேன், இல்லைன்னா நீங்க வேற யாரையும் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றது, நீங்க வைக்கிறதா நீங்க சட்டம். ஸோ உங்களுக்கு நீங்க தான் பொஸ்ஸா இருப்பீங்க. உங்களை நீங்க இன்னொரு ஆளுக்குள்ள வந்து ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ இப்போ மெயின் விஷயத்துக்கு வாரேன். ஒரு பிரதர் கேட்டிருந்தவர் எந்த ஐடியா கார்டு சொல்லி. ஸோ எந்த ஐடியா வந்து இதில் ஷோ பண்ணுறது இயலாது. என்ன நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிற இதில் வந்து ஆஃபீஸ் லேப்பில். ஸோ என்கிட்ட வந்து பர்சனல் லேப்பில் தான் இருக்குது. ஸோ அது பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் நான் என்கிட்ட வந்து ஷோ பண்ணணும். ஸோ என் ஐடி ஷோ பண்ணக்குள்ள என் நேம்ல இருந்து இந்த கீக்ல இருந்து எனி ப்ரூஃப் எல்லாமே வந்து எல்லாருக்கும் பப்ளிஷில் ஷோ ஆகும். ஓகே. இது வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்கைஅப்பில் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 10வது பேட்ச் வந்து இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ 9 பேட்ச் கிட்டத்தட்ட ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள்கிட்ட 250 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து இப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சின்ன சின்ன கொஞ்சம் பேர், ஒரு 4-5 பேரையே நான் இதில் இன்புட் பண்ணியிருக்கேன். அப்படி எக்கச்சக்கமான இருக்குது. நான் 4-5 பேரையும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்க, ஒரு பிரதர் வந்து $15 ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ $15 வந்து இது வந்து மார்ச் மே ஏப்ரல் பேட்ச் ஒரு ஒருத்தர். அதாவது பெட்ச் ஃபினிஷ் ஆகக்கூட இல்லையே அவர்கிட்ட தேர்ட் வீக்ல, அதாவது இந்த பெட்சில் 3 வீக்ஸ்ல வந்து அவர் ஃபைபர் கிக்க போட்டு 3 வீக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிருந்து. அதை அவர் எனக்கு ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட்டாகவே சென்ட் பண்ணியிருந்தவங்க. ஸோ அதை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த இது எங்களோட இது வந்து ஜூனோ ஜூலை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவர் வந்து ஜெஃப்னா போய், இவர்கிட்ட வயசு ஓ லெவல் ஃபினிஷ் பண்ண ஒரு 16-17 வயசு தான் இருக்கணும். எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம தான் ஃபைபருக்குள்ள ஜாயின் பண்ணி எங்களுடைய இதில் கிளாஸில் படித்து மொபைல் ஃபோனில் தான், லேப்பும் இல்லை அவர்கிட்ட, மொபைலில் ட்ரை பண்ணி அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து $57. ஸோ எடுத்தோடனே கால் பண்ணி எங்கள்கிட்ட சொன்னவர், நான் நம்பல, பட் இப்போ ஆர்டர்ஸ் வந்தபடியா நம்புறேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு அதே கிளைண்ட்ஸ் வந்து அவருக்கு திருப்பி இப்போ ஆர்டர்ஸ் போய் கொண்டு தான் இருக்குது அவருக்கு. அடுத்த வந்து இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு $10 ஏர்னிங் உண்டு. நான் ஏன் இதை ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன்டா, ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட கிக்கும் வந்து நான் மற்ற ஆக்களும் ஷோ பண்ணலாது அவங்களோட பர்சனல் விஷயத்த வந்து. ஏன்னா அவங்க அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால தான் இப்போ ஒரு பிரதர் என்னட்ட கேட்டதுக்கு நான் அதிൻ്റെ வந்து ஷோ பண்ணலான்னு சொன்னான். ஏன்னா அது எங்களோட பர்சனல், நாங்கள் அதை எப்படி பில் பண்ணியிருப்போம்னு எங்களுக்கு தான் தெரியும். பட் நான் அதை எப்படி பில் பண்ணுற எல்லாப்ப வந்து நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கிடக்குது எங்கள்கிட்ட. நான் இதில் வந்து கொஞ்சம் பெரிய ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸை தான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு அவங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இது வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ரிவ்யூ. ஸோ இது வந்து உங்களுக்கு சவுண்ட் கட் ஆகிருக்குது. நான் அந்த சவுண்டை கொஞ்சம் ஒன் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Done? இது வந்து எல்லாத்த சவுண்டும் வந்து நான் கிளியராக கேட்குது இல்லை. நான் வந்து குரூப்பில் ஏதாவது செட் பண்ணி விட்றேன். ஸோ இது வந்து ஜூன் பேட்சுக்குரிய ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் அவங்களோட ரிவ்யூஸை வந்து தந்துருந்தவங்க ஃபினிஷ் பண்ண அப்புறவு. அடுத்து வந்து மார்ச் பேட்சுக்குரிய ஸ்டூடெண்ட்ஸ், இவர் வந்து முல்லைத்தீவு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் நான் இப்போ ஸ்கார்ட் நான் தேர்ட் வீக்கில் ஒரு ஆர்டர் எடுத்துண்டு. ஸோ அது இவற்ற ஆர்டர்ஸ் தான். அடுத்து வந்து இப்போ ஆகஸ்ட் பேட்சில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கிட்ட கேண்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள். இதில் வந்து அவர்கிட்ட
ரிவ்யூஸை வந்து தந்திருக்கேன். அதே மாதிரி இப்போ செப்டம்பர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ரிவ்யூஸ் நாங்கள் இன்னும் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணலாம். அதாவது ஜெஸ்டே தான் செப்டம்பர் பேட்ச் வந்து ஃபினிஷ் ஆகினது. அதுக்கான ரிவ்யூஸ் வந்து நாங்கள் டுமாரோ அப்படி தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எங்கள்ட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் பார்க்கணும்னா எங்கள்கிட்ட டிக்டாக் இருக்குது, அடுத்து யூடியூப் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். உங்களோட சோஷியல் மீடியாலாம் நாங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுக்கோம் லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங். ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்திருக்கும். ஃபைவர் அப்படின்றது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்குமே கட்டாயம் ஒரு நாலேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டாயம் வந்திருக்கு. ஏன்டா ஃபைவரில் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறது டாலர்ஸில் தான். இப்போ நார்மலாக இப்போ வேர்ல்டில் வந்து 2 விதமான மக்கள் இருக்காங்க. ஒன்று யோசிக்கிற ஆக்கள் இருப்பாங்க, செய்கிற ஆக்கள் இருப்பாங்க. இப்போ நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க, ஓகே நான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு செய்கிறவங்க. ஆனால் எப்பயுமே சக்ஸஸ் அதாவது டக்குன்னு ஃபர்ஸ்ட்டாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் என்ன ஒரு சப்போர்ட் ஒன்றும் சக்ஸஸ் ஒன்றும் இருக்கு. எல்லாருமே எவ்ரி ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் ஆஸ் அ பிகினர். ஸோ பில் கேட்ஸ் எடுத்தாலும் சரி, எலன் மஸ்க் எடுத்தாலும் சரி, சிம்பிளாக நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு மெம்பர் எடுத்தாலும் சரி, ஸோ யாராக இருந்தாலும் எந்த ஒரு நுழைச்சியும் இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் பண்ணி தான் பெரிய லெவலுக்கு வருவாங்க. இப்போ நார்மலாக ஒரு கிரேட் 3ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிரேட் 5ல இருக்கிற மேக்ஸை கொடுத்தா செய்ய மாட்டாங்க. ஆனால் கிரேட் 5க்கு போக அந்த மேக்ஸை அவன் செய்வான். எல்லாம் பில் பண்ணி பேசிக்ல இருந்து கொண்டு போகிறது. அதே மாதிரி தான் இப்போ சிம்பிளாக இப்போ நான் சொல்லியிருந்தேன் மாதிரி அவங்க இப்போ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்கன்னா இப்போ நார்மலாக லைவாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ ஃபாரினுக்கு போய் நீங்கள் வேலை செய்யணுமா, இல்லை வீட்டில இருந்து வேலை செய்ய டாலர்ஸில் ஏர்ன் பண்ணணுமா, ரெண்டுல எது பெஸ்ட்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2வது ஆப்ஷன் பெஸ்ட். ஏன்னா ஃபாரின் போனாலும் நீங்கள் ஒர்க் தேடுறதுக்கு கட்டாயம் ஒரு டைம் ஒன்று எடுக்கும். ஸோ போனோடனே உங்களுக்கு ஒர்க் கொண்டு கிடைக்க போகிறது இல்லை. வேண்டா இப்போ ஃபாரின் போன எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கு. அப்போ நார்மலாக நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு சைட் பிஸ்னஸ் அப்படி ஒரு ஆன்லைனில் ஃப்ரீலான்சிங் சைட்டில் ஒன்று என்ன செய்யணும், பில் பண்ணி வச்சு ஒரு சக்ஸஸ் எடுத்து நீங்கள் அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு ஏர்னிங் ஒன்று எடுத்து நீங்கள் இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யணும், இன்ஸ்பிரேஷனாக வர்றதுக்கு மோஸ்ட் பாசிபிளான சான்சஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒவ்வொரு சக்ஸஸான ஸ்டோரிஸை கேட்டு அடுத்து அவங்களோட ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் பார்த்து தான் அவங்களும் என்ன செய்கிறாங்க, அவங்க நானும் ஏர்ன் பண்ணணும் இந்த மாதிரி என்று அவங்க இன்னும் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்து உங்களுக்கான ஓன் பிசினஸ் இப்பவே ஸ்டார்ட் பண்ணலண்டா நீங்க வந்து இன்னும் கொஞ்ச நாளால இன்னொருத்தருக்குள்ள ஒர்க் பண்ண ஒரு ஆளா தான் மாறுவீங்க. ஸோ சிம்பிளா நீங்க என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. இப்போ நீங்க ட்ரேடிங் எடுத்தீங்கன்னா கட்டாயம் நீங்க ட்ரேடிங்குக்குள்ள என்ன இன்வெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்க இப்போ அப்பர்க் வந்து இருக்கு. ஸோ அதுவும் ஃப்ரீலான்சிங் சைட் தான். அப்பர்க் வந்து ஒரு லிமிட்டடான இதுதான். அதாவது ப்ரொபோசல் மாதிரி கிளைண்ட்ஸுக்கு நீங்க சப்மிட் பண்ணணும். பட் அது லிமிட்டட். ஒரு குறிப்பிட்ட லிமிட்டடுக்கு மேல நீங்க சப்மிட் பண்ணணும்னா நீங்க ஒரு பேமெண்ட் உண்டு அந்த அப்பர்க்ன்றதுக்குள்ள வந்து பே பண்ணணும். ஃபைவர்ன்றது டோட்டலாகவே ஃப்ரீ, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஃப்ரீ. பட் நீங்கள் வந்து ஏர்னிங் பண்ணுறது எல்லாமே டாலர்ஸில். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும் என்னத்தண்டா உங்களோட ஸ்கில்லையும் உங்களோட டைமையும். ஸோ எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணினா கட்டாயம் உங்களுக்கான ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ஒரு டாலர்ஸில் ஏர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த ஃபைவர் அப்படின்றத வந்து எங்கே நான் ஒரு கோர்ஸாக படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஸ்கைஅப் அப்படின்றது. இப்போ ஸ்கைஅப் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸ் மாஸ்டரிங் ஃபைவர் அப்படின்ற நேமில் வந்து 1 month கோர்ஸாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஜூமில் லைவ் கிளாஸாக தான் நடக்கும். ஸோ ரெக்கார்டிங்கில் லைவ் கிளாஸாக உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த லைவ் கிளாஸில் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கும், தியரிட்டிக்கலாகவும் உங்களுக்கு நடக்கும். அடுத்த வந்து இந்த டைம் டேபிள், அந்த கிளாஸுக்குரிய டைம் டேபிள் வந்து ஃப்ளெக்சிபிளான டைம் டேபிள். அதாவது கிளாஸில் டோட்டலாக ஒரு ஒஃபிஷியலாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் வந்து ஒரு டைம் வந்து கேட்டு அவங்கள்ட்ட பாசிபிளான டைமில் வந்து தான் ஒரு டைம் டேபிளை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்த வந்து மெயின் தமிழில் தான் நடக்கும். ஸோ இங்கிலீஷ் உங்களோட ப்ரெசன்டேஷன் கூடி இங்கிலீஷில் இருக்காது, தமிழ் மீடியத்தில் கிளியராக உங்களுக்கு 1 by 1 டீச் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கைஅப் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 10வது பேட்ச் இப்போ கால் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து 9 பேட்ச் முடிச்சிருக்காங்க. 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட இப்போ படித்து வெளியில் இப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்து வந்து ஏன் இப்போங்கிற நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பர்ட் லெக்சர் அப்படின்றா நான் தான் உங்களுக்கு ஃபைவரில் வந்து ஃபுல்லாகவே டீச் பண்ண போகிறேன். ஃபைவரில் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் தான். ஸோ என்னை பற்றி ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், என் பேர் சஞ்சு. வந்து நான் வந்து ஃபைவரில் லெவல் 2ல இருக்கேன். லெவல் 2 ஃபைவரில் வந்து சில லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க நியூஸ் இல்லை ஒரு $400 ஏர்ன் பண்ண பிறகு வந்து லெவல் 1, $2000 பிறகு ஏர்ன் பண்ணால் லெவல் 2, $10,000 மேலே ஏர்ன் பண்ணால் டாப் ரேட் செல்லர் அப்படின்னு. ஸோ நான் வந்து லெவல் 2 கிட்டத்தட்ட நான் வந்து $3000 $3720 ஏதோ தான் என்னோட டாலர்ஸில் இருக்குது என் அக்கௌண்ட்டில். ஸோ நான் வந்து லெவல் 2 செல்லர். நான் 2019 மிட்டில் வந்து இந்த ஃபைவரில் ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஃபைவரில்
ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது ஃபைவர்ல என்ன இஷ்யூ வந்தாலும் என்னால் சால்வ் பண்ணுற இடம் அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடுத்து நான் ஜாயின் பண்ணக்குள்ள இருந்த ஃபைவர் டேஷ்போர்டுன்றது வேறு, இப்போ இருக்கிற ஃபைவர் டேஷ்போர்டுன்றது வேறு. ஸோ ஃபைவர் வந்து ஒரு அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட் எல்லாம் நான் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இந்த லெக்சர்ஸ் கிளாஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு போவேன். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவேன். இப்போ ஒரு ஆள் வந்து சப்போஸ் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கான ரெக்கார்டிங் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். பட் அந்த டவுட்ஸை வந்து அவங்க என்ன கிளியர் பண்ணணும்னா அவங்க எங்கள்கிட்ட கேட்கக்குள்ள அவங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுவோம். அடுத்து மேபி ஒருத்தர் வந்து பர்சனலாகவே எனக்கு இதை கைட் பண்ணுவீங்களா தனியாக அப்படின்னா நாங்கள் தனியாகவும் அவங்கள என்ன செய்யறோம்னா கைட் பண்ணுறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக கைட் பண்ணுறோம். அடுத்த ப்ராக்டிக்கல் டாஸ்க்குன்னு நாங்கள் கொடுக்குறோம். இந்த இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அடுத்த ஃப்ரீ டூல்ஸ் மீன் ஃப்ரீயாக நாங்கள் வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொடுப்போம். உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து சைட்டாக நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபோட்டோஷாப் கொடுக்குறோம், லைட் ரூம் கொடுக்குறோம், கேன்வாஸ் சைட், அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்தவங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் லைஃப் டைமுக்கு சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ லைஃப் டைம்க்குள்ள இப்போ 1 மந்த் தான் கோர்ஸ். ஸோ 1 மந்த் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ண பிறகும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. எங்கள்கிட்ட ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட் குரூப் வந்து அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன டவுட்ஸ் சொன்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட டிரெக்டாகவே கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே கிடைச்சிடும். ஸோ 24 ஹவர்ஸும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு எங்களோட டீம் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்த பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச். எங்களோட கஸ்டமர் சப்போர்ட் சைட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சைட்டாக இருந்தாலும் சரி, லெக்சர் சைட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பயுமே ஃப்ரெண்ட்லியாக தான் அப்ரோச் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டவுட் சொன்னாலும் நீங்கள் அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாகவே கேட்கலாம். ஸோ சார், மேடம் அப்படின்னு கதைக்க தேவையில்ல, நீங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு எங்களோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த மெயின் விஷயம், இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட். எங்களோட ஸ்கைஅப் பிரைவேட் லிமிடெட்ன்றது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்குள்ள பிரைவேட் லிமிடெடுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ அதால வந்து ஒரு வெரிஃபை பண்ண ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று நாங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு தருவோம். அடுத்து வந்து 20க்கு மேலே ஸ்கில்ஸை டீச் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபைவர் அப்படின்றது வந்து ஸ்கில்ஸை வச்சு தான் ஏர்ன் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து. மேபி நிறைய பேர் ஸ்கில்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. அந்த ஸ்கில்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து அடுத்த ஆல்ரெடி ஸ்கில்ஸ் தெரிஞ்சாலும் ஃபைவர்ல டிமாண்டா இருக்கிற ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருந்தா தானே நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டிமாண்டான ஸ்கில், ட்ரெண்டிங்ல இருக்கிற இப்போ நல்ல ட்ரெண்டிங்ல போகிற ஸ்கில்ஸ் எல்லாம் நாங்கள் எங்களோட டீம் அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபுல் லைவ் அப்டேட்ல வந்து உங்களுக்கான ஸ்கில்ஸை வந்து டீச் பண்ணுவோம் கிளாஸ்லேயே. அடுத்த லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன்னா, அடுத்து வந்து 5க்கு மேலே சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் தருவோம். ஃப்ரீ டூல்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணது அதுதான். அடுத்த ஜூம் ரெக்கார்டிங். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு கிளாஸ் மிஸ் ஆகினா அதுக்கான ஜூம் ரெக்கார்டிங்ஸ் வந்து அந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ண அப்புறமே சென்ட் பண்ணுவோம். அடுத்த மெயின் விஷயமே அடிஷனலாக ஃப்ரீ கோர்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அந்த 5 கோர்ஸும் என்னென்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான். அந்த 5 கோர்ஸும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், வீடியோ எடிட்டிங் கோர்ஸ், ஆப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த 5 கோர்ஸும் எவ்வளோ டிமாண்டான கோர்ஸ்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த 5 கோர்ஸையும் வந்து நாங்கள் இந்த ஃபைவர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவோம். அவங்க வந்து அதை படித்து லேர்ன் பண்ணி டவுட்ஸ் என்ன எங்கள்கிட்டயே கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இதுக்காகவே கிரியேட் பண்ண கோர்ஸ்கள் தான் இந்த கோர்ஸ்கள். ஓகே, ஸோ எல்லாருமே இப்போ ஐடியா ஒன்று இருந்திருக்கு, இந்த கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணி ஒரு ஏர்னிங் ஒன்று எடுக்கணும்னு. இதில் பாருங்கள், எங்களோட கோர்ஸோட கண்டென்ட்ஸ் எல்லாம் இதிலேயே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். எங்களோட டோட்டல் ஃபீஸ் இந்தியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2500 இந்தியன் ரூபாயில். அதே ஸ்ரீலங்கன் ரூபிக்கு வந்து 6000 தான். ஸோ நீங்கள் வெளியிலேயும் செக் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அமௌண்ட்டை விட குறைவாக எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவில் இல்லை இந்த ஃபைவர் கோர்ஸ்ன்ற கொடுக்கறதுக்கு. அதோட இந்த ஃபைவர் கோர்ஸ் இல்லை, இந்த ஃபைவர் கோர்ஸோட சேர்த்து 5 எக்ஸ்ட்ரா கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவில் வேர்ல்டில் எந்த இடத்துலையுமே நான் நினைக்கிறேன் இந்த ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து குறிப்பிட்ட இந்த மந்தோட நாங்கள் வந்து நிப்பாட்டுற ஐடியா வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து இந்த கோர்ஸ்க்கான இந்த ஆஃபர் வந்து இன்னும் இந்த பீஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. அதோட ஃப்ரீயாக கொடுக்குற வந்து நாங்கள் வந்து ரிடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் பேட்சாக இருக்கும். இந்த கோர்ஸுக்குரிய இந்த பேமெண்ட்ல படிக்க போகிற பேட்ச் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு ஈவினிங் 5 o'clock முன்னாடி வந்து நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க எங்களோட கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் வந்து நாங்கள் கீழே இதில் மென்ஷன் பண்ணிடுறோம். 076000768
இது வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்க மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணா எங்க கஸ்டமர் சப்போர்ட் உங்களை ஃபுல் கைட் பண்ணுவாங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ற அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து கட்டாயம் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஏன்டா நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இந்த ஆஃபர் வந்து சான்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ யாரெல்லாம் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஜாயின் பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க, மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க வாங்க. ஸோ திருப்பியும் சொல்றேன், பேமெண்ட் டோட்டல் பேமெண்ட்டே ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6,000 தான். அதை நீங்க இன்ஸ்டால்மெண்ட் வைஸ்லயும் பே பண்ணலாம். இன்ஸ்டால்மெண்ட் வைஸ்ல பே பண்றா 2,500 படி 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 7,500 வந்து பே பண்ண வேண்டியிருக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல. இதே வந்து நீங்க ஒன் டைம்ல பே பண்ணீங்கன்னா 6,000லே பே பண்ணலாம். நீங்க சில பேர் யோசிப்பீங்க 6,000ன்றது ஒரு சைட் ஒரு இதுதான் இன்ஸ்டால்மெண்ட்டா இல்லை திருப்பி உள்ள போக கிளாஸ் கட்டணுமாண்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் பேமெண்ட்டும் இல்லை. 6,000 தான் டோட்டல் ஃபீஸே. இந்த 6,000க்குள்ளே ஃப்ரீ கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகுது. அதே மாதிரி தான் இந்தியன்ஸுக்கு 2,500 தான். ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் இல்லை. அதுக்குள்ளேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ், ஃப்ரீ கோர்ஸ், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து இது உங்களோட டவுட்ஸுக்கான செஷன். ஸோ நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ வந்து டவுட்டை கிளியர் பண்ணக்கூடிய செஷன் தான். ஓகே, உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நாளைக்கு ஈவினிங் 5 o'clock முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா ரெஜிஸ்டர்ன்றது பெரிய ஒரு ப்ரோசஸ். உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தருவோம். அதை ஃபில் பண்ண அப்புறம் உங்களுக்கான எங்கள் சைட்லேருந்து இண்டெக்ஸ் நம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு டைம் டேபிள் செட் பண்ணணும் உங்களுக்கான. ஸோ உங்களை வந்து ரெஜிஸ்டர் ஆட் பண்ணணும். ஸோ அதனால கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் ஜாயின் பண்ணினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கு. இந்தியன்ஸுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டரை கண்டெக்ட் பண்ணி அதில் டீட்டெயில்ஸை கேட்டுக்கொள்ளலாம். ஐ டிடன்ட் நாட் கெட் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் ஆல்ரெடி ஃபைவர் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்கள் எடுக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் ஃபைவர் அக்கௌண்ட்டை வந்து கரெக்டான முறையில் வந்து கிரியேட் பண்ணல. அதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் விஷயமே. ஸோ ஃபைவர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் நார்மலாக யூடியூப்பை பார்த்து கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா யூடியூப் யூஸ் பண்ணுறது அவங்களோட வியூஸ் கண்டென்ட்டை வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்கு தான் ஒழிய ஜஸ்ட் அவங்க ChatGPT அல்லது கூகுளில் சர்ச் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் எடுத்து தான் அதில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கண்டு ப்ரொஃபஷனலாக செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் ஐடியா ஒன்று கேட்டிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணது டிசைனிங் அந்த கிரியேட் பண்ண மாடல் டைப் ப்ரோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சார் அந்த 5 ஃப்ரீ கோர்ஸ் என்றாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தருவீங்களா? ஸோ 5 ஃப்ரீ கோர்ஸ் வந்து நாங்கள் லைவ் கிளாஸில் டீச் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி எங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ண எங்களுக்கு அதாவது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டே ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் தான் அது. ஸோ அதை நாங்கள் உங்களுக்கு லிங்காக ப்ரொவைட் பண்ணுவோம் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸ்னா கிளியர் பண்ணலாம். ஏன்னா 5 கோர்ஸையும் சேர்த்து இந்த 5 கோர்ஸ் 1 மந்த்ல கொடுக்குறன்றது போய் நார்மலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த கோர்ஸ்களே 2 months கோர்ஸ்கள் நார்மலாக ஒன்னே ப்ராக்டிக்கலாக தான் நடக்கும். அதாவது அந்த ஃபைவர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் நடக்கும், தியரட்டிக்கலாகவும் நடக்கும். அதாவது நாலேஜோட இப்போ போகும். அதே மாதிரி நான் ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் சைஸாகவும் நீங்கள் செய்ய வேண்டி இருக்குது. ரெண்டும் இருக்குது. அண்ட் தியரட்டிக்கலாக ஒரு நாலேஜ் ஒன்று உங்களுக்கு கட்டாயம் வேணும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்கிறது உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக உங்களோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுற சைட்டாக இருக்குது.